ஓகே. ஓகே. இந்த நாளில் நம்ம வகுப்பை தொடங்கலாம். தேங்க் யூ பிரதர். சார் நீங்க உங்களுடைய நேரத்தை எடுத்து வகுப்பை தொடங்கலாம். தேங்க்யூ பாஸ்டர். இணைந்த யாவருக்கும் நன்றிகள். ஆனால் கொஞ்சம் இப்போ 12 பேர் தான் இருக்காங்க, பரவாயில்லையா? எஸ்டி 20 பேருக்கு மேலே இருந்தாங்க. நீங்க மெதுவாக ஸ்டார்ட் பண்ணுங்க. நேற்று உள்ள கிளாஸ் லைட்டாக பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இணைந்த யாவருக்கும் நன்றிகள். நேற்றைய தினத்திலே நாம் இந்த எபிரேய நிருபத்தை கற்றுக்கொள்ளும் போது அதை எழுதியது யார், யாருக்கு எழுதியது என்று நாம் பார்த்தோம். எழுதியது யார் என்று சொன்னால் அது இன்கன்க்ளூசிவ், அது ஒரு முடிவுக்கு எட்டப்படாத ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனாலும் பரவலாக வேத வல்லுநர்கள் மத்தியிலே வித்தியாசமான கண்ணோட்டங்கள் இருக்கிறது என்பதை பற்றி நாம் கற்றுக்கொண்டோம். யாருக்கு எழுதியது என்று சொன்னால் அது யூதர்களுக்கு எழுதப்பட்டது. இப்போ அந்த காலத்தில் யூதர்கள் எங்கெல்லாம் வசித்தார்கள் என்று சொன்னால் எருசலேமிலும், அதாவது பாலஸ்தீனம் எனப்படுகின்ற அந்த எருசலேமிலே, கலிலேயாவிலே அந்த பாலஸ்தீனத்தை நீங்கள் பார்க்கலாம், அந்த இடத்திலே வாழ்ந்தார்கள். அந்த யூதேயா, எருசலேம், கலிலேயா போன்ற பட்டணங்கள்லாம் இருக்கு பாருங்க, அந்த ஏரியாவில் வாழ்ந்தார்கள் யூதர்கள். அதுதான் யூதர்களுக்கான இடம். அதே நேரத்தில் ஜூவிஷ் டயாஸ்போரா என்று சொல்வார்கள், யூத மக்கள் அங்கிருந்து வெளியே, அந்த இடத்திற்கு வெளியேவும் வாழ்ந்தார்கள். ரோமாபுரியிலே எல்லா இடங்களிலும் சிதறி இருந்த யூதர்களும் இருந்தார்கள். ஆகவே இப்போ என்ன கேள்வி என்று சொன்னால், யூதர்களுக்கு எழுதப்பட்டது, ஆனால் எந்த இடத்தில் இருந்து யூதர்களுக்கு எழுதப்பட்டது? எருசலேமிலே தங்கி கொண்டிருந்த யூதர்களுக்கு எழுதப்பட்டதா, அல்லது எருசலேமுக்கு வெளியே இருந்த யூதர்களுக்கு எழுதப்பட்டதா, அல்லது எருசலேமில் இருக்கிறவர்களுக்காக எழுதப்பட்டதா, அல்லது ரோமாபுரியிலே இருந்த யூதர்களுக்கு எழுதப்பட்டதா என்பதுதான் இப்பொழுது கேள்வி. இப்போ அதை நாம் பார்க்கும்போது 2 காரியத்தை நாம் கவனிக்க போகிறோம். முதலாவது, எருசலேமில் இருந்த யூதர்களுக்கா என்று சொன்னால் அதற்கான ஒரு சில ஆதாரங்களை நாம் பார்க்கலாம். பின்பு அல்ல, இந்த ரோமாபுரியில் இருந்த யூதர்களுக்கா என்று, அல்லது எபிரேயர்களுக்கா என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவது நாம் பார்க்கும்போது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 7வது அதிகாரம் 8வது வசனம். எபிரேயர் 7வது அதிகாரம். அன்றையும் இங்கே மறுக்கிற மனுஷர்கள் தசபாகம் வாங்குகிறார்கள், அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான். இங்கே தசம பாகம் வாங்குகிறார்கள் அப்படிங்கிறது பிரசன்ட் டென்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க, இல்லையா? நிகழ்காலத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 8வது அதிகாரம் 4வது வசனம். பூமியிலே இவர் இருப்பாரானால் ஆச்சரியராய் இருக்க மாட்டார், ஏனெனில் நியாய பிரமாணத்தின்படி காணிக்கைகளை செலுத்துகிற ஆசாரியர்கள் இருக்கிறார்களே. இங்கே பாருங்கள், 8வது அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, ஏனெனில் நியாய பிரமாணத்தின்படி காணிக்கைகளை செலுத்துகிற ஆசாரியர்கள் இருக்கிறார்களே. ஸோ நிகழ்காலத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஸோ அந்த பகுதியிலே நடந்து கொண்டிருக்கின்ற காரியத்தை பற்றி இந்த எபிரேய நிருபாக்கியோன் பேசுகிறார். ஆகவே இது நிச்சயமாக எருசலேமில் இருந்த யூதர்களுக்குத்தான் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்பது ஒரு வாதம். இங்கே பாருங்க, 10வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிறேன். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேக தரம் செலுத்துகிறவனாயும் நிற்பான். இங்கே பாருங்க, பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, நிகழ்காலம். 13வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. இங்க பாருங்க, அந்த எருசலேமில் இருந்த பலிபீடத்தை பற்றி பேசுகிறார். இங்கே நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை பொசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை என்று நிகழ்காலத்திலே ஒரு இடத்திலே நடந்து கொண்டிருக்கிறதை பற்றி பேசுகிறார். நிச்சயமாக அந்த இடத்திலிருந்து ஜனங்களுக்காகத்தான் இந்த எபிரேய நிருபாக்கியோன் பேச வேண்டும். ஆகவே எருசலேமில் இருந்த யூதர்களுக்குத்தான் எழுதப்பட்டது என்பது ஒரு வாதம். இன்னொரு காரியத்தை நாம் வாசிக்கலாம் பாருங்க, 10வது அதிகாரம் 32, 34. 10வது அதிகாரம் 32 34வது வசனம் வரை. முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. முந்தையனாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதுமல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளுமாய் ஆனீர்களே. நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதவித்தது மட்டுமின்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும்
நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிடக் கொடுத்தீர்கள். ஆகையால் இதெல்லாம் பாருங்க, இங்க 32 இருந்து 34 வரை உள்ள வசனங்கள் நீங்க பார்க்கும்போது எருசலேம் திருச்சபையாரை பற்றி பேசுவதை போல இருக்கும் பாருங்க. எருசலேமிலே சபை உருவாக்கப்பட்டது, அதாவது அங்கே ஆரம்பிக்கப்பட்டது பெண்டகாஸ்டல் டே, அதாவது டே ஆஃப் பெண்டகாஸ்ட், பெந்தேகோஸ்தே நாளிலே அந்த சபை உருவாக்கப்பட்டது. அப்போ அந்த சபையிலே பார்க்கும்போது அந்த சபை ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்த பிரச்சனைகளை பற்றிய ஒரு சாயல் இங்கே இருக்கிறத பார்க்கிறோம். முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களிலே உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்கள். இதை நீங்க புக் ஆஃப் ஆக்ட்ஸ், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எடுத்து வச்சு பாருங்க. எருசலேம் சபைக்கு இது நடந்துகிட்டு இருக்கும். எருசலேம் சபையில் என்ன நடக்குது அதுக்குரிய ஒரு சாயலாக இருக்கிறதாக நாம் பார்க்கின்றோம். நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் இல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். இதெல்லாம் பாருங்க, உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். ஆகவே மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். ஆகவே நமக்கு தெரியுது, எபிரேயர்களுக்கு எழுதுகிறார். எங்க இருக்கிற எபிரேயருக்கு நிச்சயமாக இது எருசலேம் திருச்சபையாரை, எருசலேமிலே கூட அது தாபரித்து வந்த யூதர்களுக்கு, எபிரேயர்களுக்கு எழுதியிருக்கிறார் என்பதை இந்த வசனத்தின் மூலம் வேத வல்லுநர்கள் ஒரு முடிவை கொண்டு வருகிறார்கள். இன்னும் கொஞ்சம் நம்ம பார்க்கும்போது, அதாவது 2வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாம். 2வது அதிகாரம் 3வது வசனம், முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும். இங்க பாருங்க, ஆகவே இங்க நம்ம பார்க்கிறோம், முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டது. இது இயேசு கிறிஸ்துவினுடைய, அதாவது இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவர்களில் பார்க்கிறோம், கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டது. நமக்கு கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு நமக்கு பின்பு என்ன ஆகிறது, அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டது. இது நிச்சயமாக எருசலேம் சபையை பற்றி தான் பேசுகிறது என்பது நமக்கு புலப்படுகிறது. உதாரணமா இது ரோமாபுரியில் இருக்கின்ற யூதர்களுக்கு எழுதுறாருன்னு வச்சுக்கிட்டோம்னா, இந்த ரோம திருச்சபையை யார் உருவாக்கியது, யார் ஸ்தாபித்தது? அப்போஸ்தலர்களா என்று பார்த்தால் இல்லை, அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தான் ரோம திருச்சபையை உருவாக்கினார்கள். ஆகவே இந்த ரோம திருச்சபையிலிருந்து யூதர்களுக்குத்தான் எழுதினார் என்று சொன்னால் இந்த வசனம் இங்க வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக எருசலேம் திருச்சபையார் தான் என்ன செய்கிறார்கள். எருசலேம் திருச்சபையார் எருசலேம் திருச்சபை எப்படி உருவாக்கப்பட்டது? கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு அந்த அப்போஸ்தலர்கள் பின்பு என்ன செய்கிறார்கள், அந்த எருசலேமில் இருந்த யூதர்களுக்கு அறிவிக்கிறார்கள். நேரடியாக நடக்கிறது. ஆனால் இது ரோமாபுரியில் இருக்கிற யூதர்களுக்கு தான் எழுதினார் என்று சொன்னால் இந்த வசனம் இங்கே மீனிங்லெஸ் ஆகிறது, அர்த்தம் இல்லாமல் போகிறதை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் நிச்சயமாக ரோமாபுரியில் இருந்த திருச்சபை அப்போஸ்தலர்களால் ஆரம்பிக்கப்பட்ட திருச்சபை அல்ல, ஸ்தாபிக்கப்பட்ட திருச்சபை அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பின்பு இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏன் எருசலேமில் இருந்த யூதர்களுக்கு என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் 2வது அதிகாரம் 3வது வசனத்திலே அதாவது 2வது அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். அச்சங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சுத்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுக்குமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையிட்டு இருப்போம். ஆனால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இங்கே பாருங்க, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கையினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையிட்டிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இங்க நம்ம பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டில் அநேக அடையாளங்கள், அற்புதங்கள், பலவித பலத்த செய்கைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு 99% எல்லாமே எருசலேமில் தான் நடக்கிறது. எருசலேமும் பாலஸ்தீனத்திலும், எருசலேமை சுற்றி இருக்கிற கலிலேயாவிலே, யூதேயாவிலே, எருசலேமில் தான் நடக்கிறது. 99% அற்புத அடையாளங்கள், அதுவும் அப்போஸ்தலர் மூலமாய் நடைபெற்ற அத்தனை அற்புத அடையாளங்களும் பெரும்பாலும் எருசலேமில் தான் நடக்கிறது.
ஆகவே இந்த வசனத்தை எபிரேய நிர்வாகியன் உபயோகிக்கிறார். எப்படி? அடையாளங்களினாலும் பலத்த அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கையினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இந்த ரட்சிப்பை நீங்க என்ன செய்யக்கூடாது? கவலையற்று இருக்கக்கூடாது. நீங்க கவலையற்று இருப்போமான, ஏன்னா உங்களுக்கு இந்த ரட்சிப்பு வரும்போது, இந்த ரட்சிப்பின் செய்தி வரும்போது அடையாளங்கள் அற்புதங்கள், அதாவது தேவன் மூலமாய் சாட்சி கொடுக்கப்பட்டு அடையாளங்களையும் அற்புதங்களையும் அப்போஸ்தலர்கள் உங்கள் மத்தியிலே செய்து இந்த வசனம் உறுதிப்பட்டிருக்கிறது என்று சொல்லி யாருக்குத்தான் சொல்ல முடியும்? இது நிச்சயமாக எருசலேமுக்கு வெளியே இருக்கிறவர்களுக்கு இது ஏற்புடையது அல்ல. ஏனென்றால் பெரும்பாலான ஏனென்றால் யூதர்கள் எதை தேடுகிறார்கள்? சகல அடையாள அற்புதங்கள் யூதர்களுடைய பாளையத்தில் தான் அதிகமாய் நடக்கிறது. அதனால்தான் 99% மேல 99.999% of all the signs and wonders have been performed by the apostles in Jerusalem. எருசலேமில் தான் நடக்கிறது. ஆகவே இந்த வசனம் எருசலேமில் இருந்த யூதர்களுக்கு தான் ஏற்புடையதா இருக்கும் என்று நாம் ஓரளவு கணிக்க முடிகிறது, இல்லைங்களா? ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நமக்கு இருக்க, இப்போ ரோமாபுரியில் இருந்த சபையிலே, ரோம திருச்சபையிலிருந்து யூதர்களுக்கு தான் எழுதப்பட்டதுன்னு ஒரு சிலர் சொல்றாங்களே, அதுக்கு என்னென்ன ஆதாரங்களை அவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். 1 செகண்ட். சாரி, நான் இங்கே ஒரு பைபிள் காலேஜில் இருக்கேன்னா அதனால் வெளியே நிறைய நாய்ஸ் மன்னிக்க வேண்டும். தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம். ரோமாபுரியில் இருக்கின்ற திருச்சபை, அந்த திருச்சபையில் இருந்த யூதர்களுக்கு தான் இது எழுதினார், எபிரேயருக்கு தான் எழுதினார். அப்படின்னா என்ன, முதலாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு வசனத்தை வாசிக்கலாங்களா? 6வது அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவள் அல்லவே. இங்க பாருங்க, ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் நமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு. அதில் பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் தர்ம பணத்தை கலெக்ட் பண்றாரு பரிசுத்தவான்களுக்கு. எங்கிருந்து பரிசுத்தவான்களுக்காக கலெக்ட் பண்றாரு? எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு, மக்கதோனியால, கொரிந்து பட்டணத்துல, தெசலோனிக்கே பட்டணத்துல, இப்படி எல்லா இடங்களிலும் போய் தர்ம பணத்தை கலெக்ட் பண்றாரு. இப்போ இங்க என்ன வாதம் அப்படின்னா, பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் என்று சொல்லும் போது, இதை எப்படி நம்ம கிரேக்க மொழியில பார்க்கும்போது, பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு, நீங்க ஏற்கனவே பரிசுத்தவான்களுக்கு நீங்க உதவி செய்த அந்த உதவிகளை தேவன் மறந்து விடுகிறதற்கு அநீதி உள்ளவர் அல்லவே எழுதுறார். அப்போ ஒரு டவுட் வருது, இப்போ எருசலேமில் உள்ள யூதர்களுக்கு தான் எழுதினார்னா அவங்களுக்கு தான் உதவியே கிடைச்சிருக்குது. அப்படின்னா உதவி செஞ்சவன் வெளியே தான் இருக்கணும். அப்படின்னா யார் இது? எருசலேமுக்கு வெளியே ரோமாபுரியில் இருந்த யூதர்களுக்குத்தான் எழுதுகிறார், நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்து உதவி செய்து கொண்டிருக்கிறதையும் தேவன் மறக்கவில்லைன்னு எழுதுறாரு அப்படிங்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு வாதம் தான், இல்லைங்களா? இப்போ அடுத்தது நம்ம பார்க்கலாம் பாருங்க, 12வது அதிகாரம் 4வது வசனம். 12வது அதிகாரம் 4வது வசனம். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்பட்டதற்காக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாய் நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. இப்ப என்னன்னா, எருசலேமில் இருந்த யூதர்கள் எல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணாங்க? கொல்லப்பட்டார்கள், இல்லையா? ஆனா
ஆதி திருச்சபையார் உபத்திரவத்திலே கடந்து போறாங்க. நிறைய உபத்திரவம் ஆதி திருச்சபையாருக்கு இருக்கிறது. எருசலேம் திருச்சபைக்கு மாத்திரம் இல்லை, நல்லா கவனிங்க. எருசலேம் திருச்சபைக்கு மாத்திரமல்ல, எருசலேமிற்கு வெளியே இருக்கின்ற திருச்சபையின் மக்களும் உபத்திரவம் அடைகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். ஆனா அது எப்போ அப்படின்னா, ஏறத்தாழ 96வது ஆண்டுக்கு பின்பதாகத்தான் எருசலேமுக்கு வெளியே இருக்கிற கிறிஸ்தவர்கள் நிறைய கொல்லப்பட்டாங்க. 96வது ஆண்டுக்கு அப்புறம் தான். ஆனா அதுக்கு முன்னாடி யார் தான் கொல்லப்பட்டது? அதாவது நீங்க பாருங்க, அதாவது எருசலேமில் உள்ளவர்கள் தான் நிறைய பேர் கொல்லப்படுறாங்க. உதாரணமா யார்? நம்ம நீரோவின் காலகட்டத்திலே பெரிய உபத்திரம் நடக்கிறது. அதுக்கப்புறம் நீரோவுக்கு அப்புறம் டொமிஷியனின் காலகட்டத்திலே உபத்திரம் நடக்குது. எங்க நடக்குது தெரியுங்களா? எருசலேமிலே, பாலஸ்தீனத்துல தான் நடக்குது. நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க, ஒரு சிலர் கொல்லப்பட்டாங்க. ஆனா எருசலேமுக்கு வெளியே இருந்தவர்கள் யாரும் அதிகமாக கொல்லப்பட்டு ரத்தம் சிந்தின காரியங்கள் 96வது ஆண்டுக்கு முன்பதாக இல்லை. அப்படின்னா இந்த வசனம் யாருக்கு தான் பொருந்தும் அப்படின்னா, எருசலேமிற்கு வெளியே இருந்த யூதர்களுக்கு தான் பொருந்தும். ஏன்னா அவரை சொல்ல, பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் நீங்கள் இன்னும் மரிக்கத்தக்கதாக இன்னும் நீங்கள் போராடவில்லையே. you never have faced a martyrdom. நீங்கள் இன்னும் நிறைய பெரிய கர்த்தருக்காக நின்று, பாவத்துக்கு எதிராக நின்று நீங்கள் மரித்து போகவில்லை அப்படிங்கிற. இது யாருக்கு தான் பொருந்தும்னா, எருசலேமில் இருக்கிற யூதர்களுக்கு பொருந்தாது. ஏன்னா நிறைய பேர் எருசலேமில் இறந்து போயிருக்காங்க. அப்போவே எருசலேமிற்கு வெளியே இருந்த யூதர்களுக்கு தான் இது பொருந்தும் என்பதாக இந்த வசனத்தை வைத்து அவர்கள் சொல்லுகிறார். வேத வல்லுநர்கள் இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறார். இப்போ அடுத்ததாக பார்க்கிறோம் 13வது அதிகாரம். 13வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. உங்களை நடத்துகிறவர்களையும் ஓகே வாசிங்க. உங்களை நடத்துகிறவர்களையும் பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள். இத்தாலிய தேசத்தார் யாவரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். இங்க பாருங்க, இத்தாலியா தேசத்தார் யாவரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். இங்க பாருங்க, நிச்சயமா இது ரோமாபுரியிலே இருந்தவர்களுக்கு எழுதப்பட்டதா? இந்த இத்தாலியாங்கிறது ரோம்ங்கிறது நம்ம பார்த்தோம். இப்போ ஆங்கில வேதாகமம் இருந்தா யாராவது வாசிக்கிறீங்களா? ஆங்கில வேதாகமம் இருந்தா இதே வசனத்தை வாசிங்க. வாசிங்க. யாராவது இருக்கா? இல்லை நான் வாசிக்கட்டுமா? 1 second, I will read. Their greetings. இங்கே பாருங்க, வாசிங்க. Greet all your leaders and all the Lord's people. Those from Italy send you their greetings. ஓகே. இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களை நடத்துகிறவர்களையும் பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள். இத்தாலியா தேசத்தார் யாவரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். The writer sent greetings to those in Rome. இங்க நீங்க வாசிக்கும் போது தமிழ்லையும் சரி இங்கிலீஷ்லையும் சரி, அதாவது இதை எப்படியாக நாம் மொழிபெயர்த்திருக்க வேண்டும் என்று சொன்னால், இத்தாலியா தேசத்தார் யாவரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் என்று சொல்லும்போது, இத்தாலியா தேசத்தில் உள்ளவர்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லப்படுகிறது என்பதுதான் இங்கே கொடுக்கப்படுகிறது. நம்ம இங்க கொஞ்சம் நம்ம மாற்றி படித்திருக்க வேண்டும், அதாவது மாற்றி இருந்திருக்க வேண்டும். இங்க இல்லை பாருங்க. உதாரணமா aspasaste pantas tos egomenos umon kai pantas tos akios aspasontoi umas oi hapo tes italias
Greet all of your leaders and all the saints. Those from Italy greet you. ஓகே, இப்போ இங்கே நாம் பார்க்கும்போது நான் இதை வாசித்து உங்களுக்கு நான் இதற்கான விளக்கத்தை சொல்கிறேன் பாருங்க. The verse can be translated just as easily as the writer sending his readers greetings from those living in Rome, suggesting he was in Rome at the time of writing and not his readers. ஓகே, இப்போ இந்த வசனத்தை என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இது இத்தாலியா தேசத்தார் யாவருக்கும் பவுல் வாழ்த்துதல் சொல்லுகிறார் என்பதாக சொல்லுகிறார். ஆனா நீங்க தெளிவா இதை படிக்கும்போது ஒரு சில மேனுஸ்கிரிப்ட்ஸ்ல, ஒரு சில தோல் சுருள்களிலே இத்தாலியா தேசத்தாரில் இருந்தவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் பெரும்பாலும் ஒரு ரிலையபிளான அல்லது சரியான விதத்திலே மொழிபெயர்க்கப்பட்ட அல்லது எழுதப்பட்ட எல்லா தோல் சுருள்கள் அல்லது பப்பைரஸ் என்றெல்லாம் நேற்று கவனிச்சோம் பாருங்க, அவைகள் எல்லாவற்றிலும் ரோமாபுரியில் இருக்கிறவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லப்பட்டதாக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒழிய ரோமாபுரியில் உதாரணமாக ரோமாபுரியிலிருந்து எப்படி சொல்றேன் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, அதாவது இந்த வாழ்த்துதல் இத்தாலியா தேசத்தார் யாவரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் அப்படின்னா பவுல் எங்க இருந்திருக்கணும்? எபிரேய நிருபாக்கம் எங்க இருந்திருக்கணும்? தமிழ்லயே நம்ம பார்ப்போம் பாருங்க. இத்தாலியா தேசத்தார் யாவரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்றாருன்னா எபிரேய நிருபாக்கியம் எங்க இருந்திருக்கணும்? ரோமாபுரியில இருந்திருக்கணும். ஆனா டிரான்ஸ்லேஷன்ஸ் நிறைய மேனுஸ்கிரிப்ட்ஸ், ஒரு சில மேனுஸ்கிரிப்ட்ஸ் எப்படி இருக்குன்னா இத்தாலியா தேசத்தாருக்கு வாழ்த்துதல் சொல்லப்பட்டதாக இருக்கிறது. ஸோ இப்போ கன்ஃபியூஷன். இப்போ அதை எடுத்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, கொஞ்சம் அந்த டெக்ஸ்டுவல் வேரியன்ட்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் தவறுகள் ஒரு சில டெக்ஸ்ட்ல இருக்கும். அந்த டெக்ஸ்டுவல் வேரியண்ட்டை வச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லை இது இத்தாலியா தேசத்திலிருந்து வந்த வாழ்த்துதல் தான், இத்தாலியா தேசத்தாருக்கு சொல்லப்பட்ட வாழ்த்துதல் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அப்போ நம்ம அதை எப்படி சொல்றது? இட்ஸ் an argument from silent. இதை நம்ம ஒரு ஆர்குமெண்ட்டா எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா? டெக்ஸ்டுவல் வேரியன்ட்ஸ்னா என்னன்னு சொல்றேன் பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும். கொஞ்சம் இந்த வசனத்தை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், அதனால தான் மறுபடியும் நான் டெக்ஸ்டுவல் வேரியன்ட்ஸ் அப்படின்னா, நம்ம யோவான் எழுதின சுவிசேஷத்துல ஒரு சம்பவம் இருக்குது இல்லைங்களா? என்ன குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த ஒரு ஸ்திரீயை கையும் களவுமாக பிடித்திருக்கிறார்கள் இல்லையா? விபச்சாரத்தில் இருந்த ஸ்திரீயை கையும் மெய்யுமாய் பிடித்திருக்கிறார். அந்த சம்பவத்தை டெக்ஸ்டுவல் வேரியன்ட் என்று சொல்லுகிறார். டெக்ஸ்டுவல் வேரியன்ட் அல்லது இன்டர்போலேஷன் என்று சொல்வார்கள். குழம்பிடக்கூடாது, இன்டர்போலேஷன் என்று சொல்வார்கள். அப்படின்னா அந்த குறிப்பிட்ட வேத பகுதி பழமையான எந்த ஒரு தோல் சுருள்களிலும் இல்லை. 9ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் இருக்கிற தோல் சுருள்களில் தான் அந்த சம்பவம் இருக்கிறது. அதை வச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது பிரச்சனையான ஒரு வேத பகுதி, இது தேவனுடைய வார்த்தையின் பகுதியா இல்ல பிற்காலத்தில் சொருகப்பட்டதா என்பது ஒரு கேள்வி. இப்ப இன்னும் ஒரு சம்பவத்தை பார்க்கணும். மார்க் எழுதின சுவிசேஷம் 16:8 வாசிங்க. 16வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. மார்க் எழுது, அப்போ உங்களுக்கு இந்த வசனம் புரியும். நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறை விட்டு ஓடினார்கள். அவர் பயந்திருந்தபடியினால் ஒருவரும் ஒன்றும் சொல்லாமல் போனார்கள். 8வது வசனம் வாசிங்க. 8வது வசனம் வாசிங்க. 8வது வசனம். சரி, 9 வாசிங்க. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். இப்போ இந்த 8க்கும் 9க்கும் இடையே நீங்க பாருங்க, 8வது அதிகாரம் எப்படியா இருக்கிறது? யாருக்கும் எதையும் சொல்லாமல் போனார்கள் இல்லையா? இப்போ 9வது வசனம் வாசிக்கும் போது அது புதுசா மறுபடியும் வேற இதுல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க. உங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பழமையான எந்த ஒரு வேதத்தின் தோல் சுருள்களிலும் 8வது வசனத்துக்கு மேல இல்லை.
கிட்டத்தட்ட 9ஆம் நூற்றாண்டுக்கு அல்லது 13ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் இருக்கிற தோல் சுருள்களில் தான் இந்த 9வது வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது பிற்காலத்திலே சொருகப்பட்ட ஒன்று, இடைச்சொருகல் என்று சொல்வார்கள். இது நிச்சயமாக மார்க் எழுதினது அல்ல. இந்த 8வது வசனத்தோடவே மார்க் எழுதின சுவிசேஷம் முடிந்து விடுகிறது. அதற்கு பின்பதாக இருப்பது கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்கிறது. அது வேதத்தின் பகுதியாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி அதை டெக்ஸ்டுவல் வேரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு வருகிறாங்க. ஒரு சில வேதாகமத்தில், ஆங்கில வேதாகமத்தில் 8வது வசனத்துக்கு மேலே இருக்காது, NIV போன்ற வேதாகமத்திலெல்லாம் இருந்தாலும் பிராக்கெட்டுக்குள்ளே போட்டு வச்சுருப்பான். என்னன்னா அது கொஞ்சம் சந்தேகம். அப்படிதான் இந்த வசனம் 13வது அதிகாரம் 24வது வசனம் ஒரு சில தோல் சுருள்களிலே எப்படியா இருக்குது அப்படின்னா, இத்தாலியாவில் உள்ளவர்களுக்கு வாழ்த்து சொன்னதாக இருக்கிறது. அப்புறம் ஒரு சில தோல் சுருள்களில் எப்படி இருக்கிறது, இத்தாலியாவிலிருந்து வாழ்த்துதல் வந்ததாக இருக்குது. இப்போ இதை நம்ம எப்படி ப்ரூவ் பண்றது? என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது இத்தாலியாவில் இருந்தவர்களுக்கு சென்ற வாழ்த்துதல், ஆகவே இது ரோமாபுரியில் இருந்த யூதர்களுக்கு தான் எழுதப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஸோ இது டெக்ஸ்டுவல் வேரியன்ஸ் கொஞ்சம் பிரச்சனையான ஒரு வேத பகுதியாக இருக்கனால இதுல இருந்து நம்ம டாக்மேட்டிக்கா எதையும் என்ன பண்ண முடியாதுங்க, இதுதான் உண்மைன்னு நம்ம வாதிட முடியாது. அது ஆர்குமெண்ட் ஃப்ரம் சைலன்ஸ், அப்படியே நம்ம விட்டு விட வேண்டும். அடுத்ததாக ஒரு விவிலியத்தில் அழகா சொல்லிருக்கு சார், உங்கள் தலைவர்கள் அனைவருக்கும் இறைமக்கள் யாவருக்கும் நாட்டிலிருந்து இங்கே வந்திருப்போர் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றார்கள். இத்தாலியாவிலிருந்து, ஆமா அப்படி இருக்குது இல்லையா, இத்தாலியாவிலிருந்து இங்க வந்திருப்போர் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றேன். அதுதான் டெக்ஸ்டுவல் வேரியன்ஸ். ஓகேங்களா, இங்கிருந்து போனதாக, அதாவது எருசலேமிலிருந்து துணித்ததாக. ஆனா பெரும்பாலும் வேத வல்லுநர்கள் எதை எடுக்கிறாங்கன்னா, இத்தாலியா தேசத்தார் யாவரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் என்பதை அப்படியே டைரக்டா எடுத்துடுறாங்க. ஸோ அதுதான் சொல்றேன், அது ஆர்குமெண்ட் ஃப்ரம் சைலன்ஸ். நிறைய ஒரு முடிவு கெட்டப்படாது, பட் அதை வச்சு வாதிடுறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது நல்ல அந்த விவிலியத்தில் இருக்கிறது நல்ல விஷயமாக எனக்கு தோன்றுகிறது. அதில் இருக்கிறது நல்ல ஒரு டிரான்ஸ்லேஷன் பாருங்க எப்படி இருக்குன்னு. பட் ஸ்டில் இட் இஸ் இன்கன்க்ளூசிவ் இல்லையா. The first extant citation of Hebrew is Clement of Rome 95. ஓகே, இப்போ பாருங்க, முதலில் இந்த எபிரேய நிருபத்தை மேற்கோள் காட்டி பேசினது யார் என்று சொன்னால் கிளெமெண்ட் ஆஃப் ரோம். 95வது ஆண்டுல கிளெமெண்ட் ஆஃப் ரோம் கொரிந்து சபைக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறார். ரோமாபுரியின் கிளெமெண்ட் 95வது ஆண்டு கொரிந்திய திருச்சபைக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறார். அந்த லெட்டர்ல என்ன சொல்றார் அப்படின்னா, அதாவது ரோமாபுரியில் இருந்த ஜனங்களுக்காக இந்த எபிரேய நிருபம் அனுப்பப்பட்டது என்று எழுதுகிறார் கிளெமெண்ட் ஆஃப் ரோம். எப்போ எழுதுறாரு? 95வது ஆண்டுல எழுதுறாரு. எப்படி கொரிந்திய திருச்சபைக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டர்ல இந்த லெட்டர் அதாவது எபிரேய நிருபம் எனப்படுகிற இந்த நிருபம் முதலில் எழுதப்பட்டு ரோமாபுரியில் இருக்கிறவர்களுக்கு அனுப்பப்பட்டதாக ஒரு மேற்கோள் காட்டி ஒரு சென்டென்ஸ் எழுதுறார். ஸோ அதை வச்சு நம்ம பார்க்கும்போது அது ஒரு சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ். சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் என்று சொன்னால் ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ப அவர் எழுதியிருக்க வேண்டிய ஒரு காரியமாகத்தான் அது கருதப்படுகிறது. ஸோ இப்படியெல்லாம் நம்ம பார்க்கும்போது இது ரோமாபுரியில் இருக்கிற யூதர்களுக்கு எழுதப்பட்டதா, எருசலேமில் இருக்கிற யூதர்களுக்கு எழுதப்பட்டதா என்று நீங்க பார்த்தா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? எருசலேமில் உள்ள யூதர்களுக்கா? ஏன்னா அதை வச்சுதான் நம்ம இதை இன்டர்பிரட் பண்ண போறோம். முழு எபிரேய நிருபத்தையும் அதன் அடிப்படையில் தான் நம்ம இன்டர்பிரட் பண்ண, வியாக்கியானம் பண்ண போறோம். அதனால இது ரொம்ப முக்கியமானது. இந்த கடைசி இத்தாலியா தேசத்தார் யாவரும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் எருசலேமில் யூதர்களுக்கு தான் இது எழுதப்பட்டதுன்னு போகுது. ஓகே, அப்போ ஒரு சில டெக்ஸ்டுவல் வேரியன்ஸின் அடிப்படையில் இப்போ திருவிவிலியத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா இத்தாலியாவிலிருந்து வந்தவர்கள்னு போட்டிருக்கு இல்லையா, அதுவும் நம்ம பார்க்குறோம். ஸோ வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? நீங்கள் எல்லாருமே பேசலாம்.
எழுதியிருக்கீங்களா? நான் சொன்னதெல்லாம் எழுதியிருக்கீங்களா? நோட்ஸ் கிடைக்கும்னு சொல்லி நிறைய ரெஃபரன்ஸ் வச்சு இந்த உபத்திரவங்களை பார்க்கும்போது நாம பார்த்த மாதிரி அவங்க 96 வருஷத்துக்கு பின்னாடி தான் அவங்க உபத்திரத்தை அவங்க வெளியில் உள்ளவங்க அனுபவிச்சாங்க. அவங்க காலத்துல வந்து எஸ்லேமில் உள்ளவர்கள் தான் உபத்திரத்தை வந்து கடந்து போனாங்க. ஸோ அந்த வசனங்கள்லாம் பார்க்கும்போது எஸ்லேமில் உள்ளவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டதுன்னு எனக்கு இருக்குது. ஓகே பிரதர், எஸ் நீங்க சொன்ன ரெஃபரன்ஸ் முழுவதும் பார்க்கும்போது எருசலேமில் உள்ள யூதர்களுக்கு தான் எழுதியிருந்தது. ஓகே. பெரும்பாலும் வேத வல்லுநர்கள் பெரும்பாலும் நீங்கள் விளக்க உரைகளில் எல்லாம் பார்க்கும்போது இது எருசலேமில் இருந்த யூதர்களுக்கு எழுதப்பட்டதாகத்தான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது நம்முடைய இந்த எபிரேய நிருபத்தினுடைய வியாக்கியானத்துக்கும் பயன்படும். பாருங்க, நம்ம போக போக நம்ம அது புரிஞ்சுக்கணும். ஸோ த எவிடன்ஸ் ஃபேவர்ஸ் ஜெருசலேம் அண்ட் இட்ஸ் கன்ஃபைன்ஸ். நாம் எல்லா ஆதாரங்களையும் ஒன்று திரட்டி நாம் கணிக்கும் போது நிச்சயமாக இது ஒரு எருசலேமில் இருந்த யூதர்களுக்குத்தான் எழுதியிருக்க கூடும் என்பது ஒரு தீர்க்கமாக நம்மால் ஓரளவுக்கு சொல்ல முடியும் என்று தான் நான் நினைக்கின்றேன். நானும் அப்படித்தான் நம்புகிறேன். சரி, இந்த எவிடன்ஸ் ஃபார் டேட், இது எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது என்பது, இந்த எபிரேய நிருபம் எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது? முதல் இந்த எபிரேய நிருபத்தை மேற்கோள் காட்டியது கிளெமெண்ட் ஆஃப் ரோம் 95வது ஆண்டுலன்னு சொல்றோம். அப்படின்னா கண்டிப்பா இது 95வது ஆண்டுக்கு முன்பதாகத்தான் எழுதப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது இல்லையா? அப்புறம் 13வது அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கும் போது அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கேளுங்கள். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இங்க பாருங்க, அப்படின்னா இவங்களுக்கு ஏற்கனவே வேத வசனத்தை போதித்த நிறைய பேர் இங்க என்ன ஆயிடுச்சுங்க, கொல்லப்பட்டாச்சு, இறந்திருக்கிறாங்க. எருசலேமில் இருந்த யூதர்களுக்கு தேவ வசனத்தை போதித்து அவர்களை நடத்தினவர்களை அவர்கள் முடிவை நன்றாய் சிந்தித்து, அப்படின்னா என்னது, அவங்க நிறைய பேர் முடிஞ்சிட்டான். அப்போஸ்தலர்கள்லாம் நிறைய பேர் இறந்து போயிருக்கிற காலகட்டம் அந்த காலகட்டம். அப்படின்னா நிச்சயமா இது ஒரு 64வது ஆண்டுல பேதுருலாம் இறந்து போறார். அப்படின்னா என்ன ஃபேவரபிளா இருக்கு, ஒரு 60வது ஆண்டுல இருந்து ஒரு 60வது ஆண்டுல இருந்து 70வது ஆண்டுக்குள்ள இருக்குமோங்கிற ஒரு கணிப்பு நமக்கு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே எருசலேமில் இருந்த யூதர்களுக்கு வசனத்தை போதித்தவர்கள் எல்லாம் பரலோகத்துக்கு போயாச்சு. இன்னும் ஒன்று மிக முக்கியமானது, கிறிஸ்துவுக்கு பின்பு 70வது ஆண்டிலே எருசலேம் நிக்கிரகமாகிறது. டைட்டஸ் என்கின்ற ரோம அதிபதியினாலே எருசலேம் அழிக்கப்படுகிறது 70வது ஆண்டுல. தெரியும் இல்லைங்களா அந்த ஹிஸ்டரி, கிபி 70வது ஆண்டுல. அப்போ இங்கே எருசலேமில் இருக்கின்ற யூதர்களுக்கு எழுதுகிறார் என்று சொன்னால் எருசலேம் ஆலயத்தை பற்றி எழுதுகிறார், எருசலேமின் ஆலயத்திலே பலிகளை பற்றி எழுதுகிறார், எருசலேமின் ஆலயத்தின் காணிக்கைகளை பற்றி எழுதுகிறார். அப்படின்னா நிச்சயமா 70வது ஆண்டுக்கு முன்பதாக தான் எழுதியிருக்கணும். ஏன்னா 70வது ஆண்டுல ஆலயத்தை முற்றிலுமாய் அழித்து விட்டார்கள் ரோமர்கள், ஆலயமே கிடையாது. அப்போ நிகழ்காலத்தை பயன்படுத்தி அவர் எழுதுகிறார், காணிக்கை வாங்குகிறார்கள், பலிகள் செலுத்தப்படுகிறது, ஆசாரியர்கள் இருக்கிறார்களே என்று எழுதும்போது நிச்சயமா அது 70வது ஆண்டுக்கு முன்பதாகத்தான் எழுதப்பட்டிருக்கணும். ஏன்னா இன்னும் எருசலேம் அழிக்கப்படவில்லை. 70வது ஆண்டுல டோட்டலா முடிஞ்சிச்சு எருசலேம். அதுக்கப்புறம் கொஞ்சம் எருசலேம் வளர்ந்து வருகிறது. பின்பு 130வது ஆண்டுல மறுபடியும் அழிக்கப்படும், அது வேற கதை. ஆனா இங்க டெம்பிள் 70வது ஆண்டுல இல்லாம போயிடுது. அப்படின்னா கண்டிப்பா எப்போ எழுதியிருக்கணும், கண்டிப்பா 70வது ஆண்டுக்கு முன்பதாகத்தான் எழுதியிருக்கணும். ஸோ சம்டைம் சம்வேர் வி கேன் சே 60வது ஆண்டிலிருந்து 70வது ஆண்டுக்குள்ள நம்ம இப்போ சுருக்கிட்டோம் இல்லையா? ஸோ எவிடன்ஸும் அதான் சொல்லுது, நம்ம கிட்ட இருக்கிற எவிடன்ஸின் அடிப்படையிலே 95வது ஆண்டுக்கு முன்பதாக இருக்கணும். பின்பு அப்போஸ்தலர் எல்லாம் பரலோகம் போயாச்சு கொஞ்சம் பேர், அப்படின்னா 60வது ஆண்டுக்கு அப்புறம் இருக்கணும். 70வது ஆண்டிலே ஆலயம் அழைக்கப்பட்டதுக்கு முன்பதாக இருக்கணும்.
அப்படின்னா 60வது ஆண்டிலிருந்து 70வது ஆண்டுக்கு இடைப்பட்ட காலகட்டத்திலே இந்த எபிரேய நிருபம் எழுதப்பட்டது என்பதை நம்ம ஒரு முடிவுக்கு ஓரளவுக்கு தோராயமாக கொண்டு வரலாம். புரியுதுங்களா? புரியுதுங்க சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். யூதர்கள் உபத்திரப்பட்ட காலம் எது எப்போ சார்? யூதர்கள் உபத்திரப்பட்டது அதான் யூத கிறிஸ்தவர்கள் உபத்திரப்பட்டது. ஆமா, யூத கிறிஸ்தவர்கள் உபத்திரப்பட்டது நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கிறோம் பாருங்க. அங்கே உபத்திரம் வந்து எல்லாரும் சிதறடிக்கப்பட்டு போறாங்க. ஆமா, 70க்கு முன்னாடி கிட்டத்தட்ட 40வது ஆண்டிலே 40-50வது ஆண்டுக்கு முன்பதாக இடைப்பட்ட காலகட்டத்திலே அவர்கள் உபத்திரவம் அடைந்து அவர்கள் சிதறடிக்கப்பட்டு போறாங்க. இன்னும் பவுலும் கூட யூத கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தினார் இல்லையா? அந்த காலகட்டத்திலே நம்ம பார்ப்போம். சரி, இப்போ இந்த எபிரேய நிருபம் எழுதப்பட்ட பின்னணி அதை நம்ம பார்க்கிறோம் பாருங்க. இந்த எபிரேயர்கள் யார் என்று சொன்னால் கிறிஸ்தவ மார்க்கத்தை தழுவிக்கொண்ட யூதர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாயிருக்கின்றார்கள், எருசலேமிலே தாபரித்தவர்களாயிருக்கின்றார்கள். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்ப காலகட்டத்திலே மாசா இருக்குது கிறிஸ்டியானிட்டி. எப்படி அப்படின்னா, பேதுரு வந்து பிரசங்கம் பண்றாரு, 3000 பேர் ரட்சிக்கப்படுறான். பின்பு இன்னொரு இடத்துல 4000 பேர் ரட்சிக்கப்படுறான். பேதுரு பேசும்போது நிறைய நீங்க பார்க்கும்போது இந்த அற்புத அடையாளங்கள்லாம் பயங்கரமா நடக்குது. எருசலேமில் கூட்டமா வர்றான். ஆனா அப்படி கூட்டமாக இந்த ஜனங்கள் எல்லாரும் சபையில வந்து ரொம்ப அருமையான எருசலேம் திருச்சபை என்பது தலைமையான திருச்சபையாக, ஏதாவது உபதேச பிரச்சனைனாலும் பவுலும் பர்னபா கூட கூட்டிட்டு வர்றாங்க. அந்தியோக்கியாவில் இருந்த ஆட்களை கூட்டிட்டு வந்து பேசுற அளவுக்கு பெரிய சர்ச்சா இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா கொஞ்சமா உபத்திரவம் ஆரம்பிக்குது. உபத்திரவம் ஆரம்பிக்க இந்த எபிரேய மார்க்கத்திலிருந்து கிறிஸ்தவத்தை தழுவி கொண்டவர்கள் கொஞ்சம் பின்மாறி போகத்தக்கதாக கொஞ்சம் அசைவுகள் உருவாகிறது, ஆட்டம் காணுது. ஐயோ, உபத்திரவம் ஆகிறது. உபத்திரவம் யார் இடத்துல இருந்து உபத்திரவம்னா யூதர்கள் கிட்ட இருந்தே உபத்திரவம் வருது. இந்த யூத கிறிஸ்தவர்களுக்கு யூதர்கள் இடத்திலிருந்தே யூத கிறிஸ்தவ மார்க்கத்தை பாருங்க. பவுல் யாரு? யூதர். அவரே யூத கிறிஸ்தவர்களை கொல்லுகிறார். அப்படியே யூதர்களே யூத மார்க்கத்தை தழுவி கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது யூத மார்க்கத்திலிருந்து கிறிஸ்தவத்துக்கு வந்தவர்களை மிக அதிகமாக உபத்திரவப்படுத்துகிறார்கள். அது எப்படின்னா, கிட்டத்தட்ட 130 கிறிஸ்துவுக்கு பின்பு 130வது ஆண்டு வரை அந்த உபத்திரவம் தொடர்ந்து யூதர்கள் பயங்கரமா கிறிஸ்தவர்களை நொறுக்குகிறார்கள். ஸோ இந்த உபத்திரவம் அதிகமாக ஆக இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம், யூத மார்க்கத்திலிருந்து வந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் கொஞ்சம் அப்படியே விசுவாசத்திலிருந்து கொஞ்சம் அசைகிறார்கள். இன்னொன்று, இந்த யூத மார்க்கத்தில் இருந்து வந்தவர்கள், நீ கிறிஸ்துவை மாத்திரம் விசுவாசித்தா உனக்கு எப்படி ரட்சிப்பு வரும்? விசுவாசத்தினால எப்படி ரட்சிப்பு வரும்? கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதோடு சேர்ந்து மோசையின் பிரமாணங்களை பின்பற்றினால்தான் உனக்கு என்னது ரட்சிப்பு உண்டாகும் என்று சொல்லுகிறார்கள். இப்போ பல விதமான நெருக்கம், இந்த நெருக்கத்துல நிறைய பேர் விலகி போறோம். இப்போ இந்த எபிரேய நிருபம் எப்படி எழுதப்படுகிறது என்று சொன்னால், யூதர்கள் எதையெல்லாம் பெரிதாக நினைத்து கொண்டிருந்தார்களோ அவைகள் எல்லாவற்றை காட்டிலும் 1000 மடங்கு கிறிஸ்து உயர்ந்தவராக காண்பிக்கப்பட வேண்டும். அப்போதான் இந்த யூத கிறிஸ்தவர்களை என்ன செய்ய முடியும்? விசுவாசத்திலே நிலைத்திருக்கவும் விசுவாச பாதையிலே போகவும் அவர்களை உற்சாகப்படுத்தணும். ஏன்னா யூதர்கள் யாரையெல்லாம் பெரிதாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள்? தீர்க்கதரிசிகளை. யூதர்கள் யாரை பெரிதாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள்? தேவ தூதர்களை. யூதர்கள் யாரை பெரிதாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள்? மோசேயை. யூதர்களுக்கு பெரிதாய் தோன்றினது ஆரோன். யூதர்களுக்கு பெரிதாய் தோன்றியது தேவனுடைய ஆலயம். யூதர்களுக்கு பெரிதாய் தோன்றியது பலிகள். இப்போ இந்த எபிரேய நிருப ஆக்கியோர் என்ன செய்யறாரு அப்படின்னா,
உங்களுக்கு பெரிதா இருக்கின்ற எல்லாவற்றை காட்டிலும் நீங்கள் விசுவாசித்து வந்திருக்கிறீர்களே அந்த கிறிஸ்து superior, the superiority of Jesus Christ. எல்லாவற்றை காட்டிலும் கிறிஸ்து பல்லாயிரம் மடங்கு அவர் பெரியவராயிருக்கின்றார். அதுதான் நம்ம பார்க்குறோம். அவர் எழுதும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதுவார் பாருங்க. நம்ம அதாவது உதாரணமா தேவ தூதர்களிலும் இயேசு பெரியவர், தீர்க்கதரிசிகளிலும் இயேசு பெரியவர், மோசையிலும் இயேசு பெரியவர், லேவியர்களின் ஆசாரியத்துவத்திலும் இயேசுவின் ஆசாரியத்துவம் பெரியது. பின்பு நம்ம பார்க்கும்போது இப்போ மோசே கொண்டு போய் சேர்த்தாரே ஒரு இளைப்பாறுதல், அந்த இளைப்பாறுதலை காட்டிலும் கிறிஸ்து கொடுக்க போகிற இளைப்பாறுதல் மகா பெரியது. அப்புறம் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டே போவார். டெவலப் ஆகி கடைசியில என்ன சொல்றாரு அப்படின்னா, மெல்கி சேதேக்கின் முறைமையின்படியான ஒரு ஆசாரியர் இவர். இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் அல்லது இயேசு கிறிஸ்துவுக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்டு ஊழியம் செய்கிற இந்த ஊழியம், புதிய ஏற்பாட்டின் ஊழியம் பழைய ஏற்பாட்டின் ஆசாரியத்துவத்தை காட்டிலும் மிக 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 சிறந்ததும் பெரியதுமாய் இருக்கிறது என்று சொல்லி யூதர்களுக்கு காண்பித்து கிறிஸ்துவில் நிலைத்து நிற்க அவர்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு லெட்டர் தான் இந்த எபிரேயர் இருக்கும். புரியுதுங்களா? அதனால ஒரு சிலர் ஜோம் பண்ணும்போது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, நான் நாட்கள் ஜோம் பண்ணும்போது யாராவது ஊழியத்துக்கு போனாங்க அப்படின்னா, ஊழியத்துக்கு ஒரு வாலிப தம்பியோ ஒரு தங்கையோ இல்லை யாராவது ஒருத்தர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து போகும்போது ஜோம் பண்ணுவாங்க, ஆண்டவரே ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாத ஆண்டவரேன்னு ஜோம் பண்ணுவாங்க. கேட்டிருக்கீங்களா? ஆனா அது அல்ல, அந்த வசனம் அப்படி பயன்படுத்தப்படக்கூடாது. ஏன்னா புதிய ஏற்பாட்டின் ஊழியம் ஆரோனின் கனமான அந்த ஊழியத்தை காட்டிலும் பல மடங்கு மிக உயர்ந்ததா இருக்கிறது. அதான் இந்த எபிரேய நிருபத்திலே நம்ம பார்க்கிறோம். அதான் சொல்றாரு எபிரேய நிருபாக்கியம், ஆரோனை போன்ற ஊழியமே கனமானதா இருந்தால் கிறிஸ்துவுக்காக இந்த புதிய ஏற்பாட்டின் ஊழியம் எவ்வளவு சிறந்ததா இருக்கிறது என்பதுதான் எபிரேய நிருபத்தை எழுதியவருடைய வாதம். நம்ம என்ன பண்றோம், புதிய ஏற்பாட்டின் ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு ஆரோனுடைய ஊழியத்தை ஈக்குவேட் பண்றோம். we are just equating that is wrong. ஆரோன் ஒன்றும் அல்ல. நாம் செய்யும் ஊழியத்திற்கும் ஆரோன் செய்த ஊழியத்திற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. லேவியர்கள் செய்த அந்த பலிக்கும் கிறிஸ்துவின் பலியும் ஒன்றா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஆடு மாட்டின் பலி எப்படியோ அந்த பலிக்கும் கிறிஸ்துவின் பலிக்கும் ஏணி வச்சாலே எட்டாது இல்லையா? அப்படின்னா ஆரோனின் ஊழியத்துக்கும் புதிய ஏற்பாட்டின் ஊழியத்துக்கும் மிகப்பெரிய அளவிலே வித்தியாசம் இருக்கிறது. மோசேக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் மிகப்பெரிய அளவிலே வித்தியாசம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகள் செய்த ஊழியத்துக்கு நம்ம என்ன செய்வோம், ஆண்டவரே இவனை எசேக்கியலை போல அபிஷேகியும் எரேமியாவை போல பயன்படுத்தும் அப்படிலாம் சொல்றோம். இல்லை, வாட் இஸ் ஆக்சுவலி இந்த புதிய ஏற்பாட்டின் கிறிஸ்துவின் மகிமையின் சுவிசேஷத்தை சுமந்து நிற்கின்ற அந்த ஊழியம் என்னவென்று சொன்னால், அது பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளிலும் மிக அளவிலே உயர்ந்து நிற்கின்ற ஊழியமாய் இருக்கிறது என்று இந்த எபிரேய நிருபாக்கியம் தெளிவாய் சொல்லுகிறார். So that's what we are going to get into. இங்கேதான் நாம் இந்த எபிரேய நிருபத்திற்குள்ளாக சென்று அதன் சாரத்தை நாம் ருசி பார்க்க போகின்றோம். அப்போ அதுல ஒவ்வொன்றாக நாம் பார்க்கும்போது ஒரு சில காரியத்தை மிக முக்கியமாக இறையியல் உலகத்திலே நம்ம எல்லாருக்கும் தெரியும். நான் கொஞ்சம் எல்லாவற்றையும் நாம் உள்ளே தொடர்ந்து சென்று நம்ம பார்க்க முடியாட்டி ஒரு சில காரியத்தை பார்த்து மிக முக்கியமாக இந்த எபிரேய நிருபத்திலே ஒரு 5 வேத பகுதிகள் இருக்கு. 5 பகுதிகளை கொடுத்து அந்த 5 பகுதிகளுக்கு வித்தியாசமான வியாக்கியானங்கள் இருக்குது. உதாரணமா 5 வார்னிங் பேசேஜஸ் இன் ஹீப்ரூஸ்னு சொல்லுவாங்க. எபிரேய நிருபத்தில் இருக்கும் 5 எச்சரிக்கை வேத பகுதி, எச்சரிக்கின்ற வேத பகுதி, 5 வார்னிங் பேசேஜஸ். அப்போ 5 வார்னிங் பேசேஜஸ் என்ன அப்படின்னா, ஒரு சில வேத வசனங்களை வாசித்து பார்க்கும்போது ஒரு விசுவாசி தான் பெற்ற ரட்சிப்பை இழந்து போக முடியும் என்று சொல்வதாக இருப்பாங்க. உதாரணமா ஒரு ரட்சிப்பை இழந்து போயிடுவான் அப்படின்னு இருக்கும். ஆனா அந்த
வசனம் அதை தான் சொல்லுதா? அந்த 5 பேசேஜும் ரட்சிப்பை இழந்து போக முடியும். ஒரே முறை நாம் படித்து பார்க்கும்போது ரட்சிப்பை இழந்து போயிடுவோம்ப்பா, அந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடி அவர் ரட்சிப்பை இழந்து போயிடுவோம் அப்படிதான் போடப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாம். ஆனா ஒரு விசுவாசி ரட்சிப்பை இழந்து போக முடியுமா? அந்த பேசேஜை வச்சுதான் நம்ம கற்றுக்கொள்ள போறோம். மேலும் இந்த ஒவ்வொன்றாக இந்த கிறிஸ்து தேவதூதர்களுக்கு மேலா இருக்கிறாரு, மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவத்தின் அடிப்படையில வந்து லேவி ஆசாரியத்துவத்துக்கு மேலாக இருக்கிறாரு. அந்த ஒரு சில காரியங்களையும் நம்ம கற்றுக்கொள்ள போறோம். அதற்கு இன்றைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், இந்த தீம் ஆஃப் புக் ஆஃப் ஹீப்ரூஸ், இந்த what do we call, இந்த எபிரேய நிருபத்தினுடைய கருப்பொருள் என்று நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், the superiority of Jesus Christ, அதாவது இயேசு கிறிஸ்துவின் உன்னத தன்மை. யூதர்களுக்கு இருந்த அத்தனை காட்டிலும் அவர் என்னவா இருக்கிறாரு, உயர்ந்து நிற்கிறார். சோ இயேசு கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் உன்னதராய் இருக்கின்றார். உன்னத தன்மையை பற்றி பேசுகிறது என்பது கருப்பொருள், உங்களுடைய மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஒரு 2 வசனங்களை நாம் எபிரேய நிருபத்திலிருந்து வாசிக்க போறோம். முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். எபிரேயர் 1வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாதியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். இது என்ன நினைக்க, பூர்வ காலங்கள் என்று சொல்லும் போது என்ன இங்கே பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆதியாகமம் தொடங்கி பாருங்க, ஆதியாகமத்தின் காலம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். பங்கு பங்காகனா பார்ட் பார்ட்டா, வகை வகையான வித்தியாசமான வகைகளிலே தீர்க்கதரிசிகளுக்கு மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின யெகோவா தேவன். ஆகவே இது பழைய ஏற்பாட்டின் காலத்தை குறித்து தான் பேசுகிறது என்பது நமக்கு தெரிகிறது. ஆனா பங்கு பங்காக அப்படின்னு சொல்லும்போது கவனிங்க, பார்ட் பை பார்ட். இப்போ மோசே ஆதியாகம, யாத்ராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம் ஆகிய பஞ்சாகமத்தை அல்லது 5 ஆகமத்தை எழுதுகிறார். 5 ஆகமத்தை எழுதுகிறார். இப்போ அந்த காலத்தில் இருந்த யூதர்களுக்கு அது வரைக்கும் தான் கொடுக்கப்பட்டது, இஸ்ரவேலர்களுக்கு. அதற்கு பின்பதாக கொஞ்சம் நியாயாதிபதிகள் எழுதப்படுகிறது. பின்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா யோசுவா, நியாயாதிபதிகள், 1 சாமுவேல், 2 சாமுவேல், கொஞ்சம் கொஞ்சமா அந்தந்த காலத்துக்கு எந்தெந்த அளவுக்கு வெளிப்பாடுகள் தேவையோ அந்தந்த அளவுக்கு எழுதுகிறார். அதான் பங்கு பங்காக. வகை வகையாக அப்படின்னா வித்தியாசமான வகைகளிலே எப்படி தீர்க்கதரிசிகள் மூலமாக வித்தியாசமாக தேவன் வெளிப்படுத்தினார் என்று சொன்னால், வரலாறு மூலமாக இல்லையா. இப்போ யோசுவா, நியாயாதிபதிகள், 1 சாமுவேல், 2 சாமுவேல், இதெல்லாம் வரலாறு, அது ஒரு வகை. பின்பு பாடல்கள், அது ஒரு வகை இல்லையா. எனது சங்கீதம், யோபு இல்லையா, யோபு சங்கீதம் போன்ற. பின்பு விஸ்டம் லிட்ரேச்சர் என்று சொல்வார்கள், நீதிமொழிகள், அது ஒரு வகை. பின்பு உன்னத பாட்டு, அது ஒரு வகை. பின்பு என்ன வகைகள் இருக்கிறது, தீர்க்க தரிசனங்களும் ஒரு விதமான வகையாக இருக்கிறது. இப்போ வகை வகையாக வித்தியாசமான வகைகளிலே பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவுளம் பற்றின தேவன். ஓல்ட் டெஸ்டமென்ட் முடிஞ்சிருச்சு. இப்ப பாருங்க 2வது வசனத்திலே, இந்த கடைசி கால நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டும் உலகங்களை உண்டாக்கினார். இப்போ குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார் என்று சொல்லும் போது
இங்க என்ன சொல்றாரு? தீர்க்க தரிசிகள் பழைய ஏற்பாட்டிலே கொண்டு வந்த வெளிப்பாட்டை காட்டிலும் கிறிஸ்துவின் வெளிப்பாடு பரிபூர்ணமான வெளிப்பாடாய் இருக்கிறது. இந்த கடைசி நாட்களிலே குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார்னு போட்டுக்கா, பற்றி கொண்டு இருக்கின்றார் என்று போடப்பட்டிருக்கிறதா? பற்றினார். அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். வெளிப்பாடு என்பது கடந்த காலத்தில் நிறைவேறி முடிந்த ஒன்று. ஓகேங்களா? திருவுளம் பற்றினார். சரி, குமாரனுடைய வெளிப்பாடு நம்ம கையில எப்படி இருக்கிறது? தெளிவா நான் மெதுவா எடுக்கிறேன் இதை, அப்பதான் உங்களுக்கு புரியும். குமாரனுடைய வெளிப்பாடு இப்பொழுது நம்ம கையில எப்படி இருக்கிறது? எந்த எந்த வகையில் இருக்கிறது? டெய்லி ஏசப்பா வந்து பேசுறாரா? வேதத்தின் வார்த்தை மூலமா, வார்த்தை மூலமாய், வேத வசனங்கள், எந்த வேத வசனங்கள் மூலமாய் பேசுறாங்க. அதாவது பழைய ஏற்பாடு விட்டுருங்க, ஃபர்ஸ்ட் வசனம். இந்த கடைசி நாட்களில குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார் அப்படின்னா என்னது? யார் யார்? புதிய தேவ ஆவியானவர், சுவிசேஷங்கள், பரிசுத்த ஆவியானவர் மூலமா. பரிசுத்த ஆவியானவர் மூலமாவா? இந்த கடைசி நாட்களில் எதுல இருந்து குமாரனுடைய வெளிப்பாடை நாம் பார்க்க முடியும்? சுவிசேஷங்கள் சார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். அப்புறம் மத்ததெல்லாம் எதுக்கு? அப்போ அது பத்தல. குமாரன் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்டது பத்தலன்னு சொல்லி அப்போஸ்தலர்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்காங்களா? இல்ல இல்ல, இது சிரிக்க வேண்டியதல்ல, யோசிக்க வேண்டியது. யாரோ ஒருத்தர் சிரிச்சுட்டாங்க, சாரி, டோன்ட் கெட் அஃபண்டட். நான் வந்து இது ஒரு கிளாஸ் இதுக்காக நான் சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச். இப்போ அதாவது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அது கொஞ்சம் பாதி ஆன்சருக்கு வந்துட்டீங்க சிஸ்டர். நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் இன்னும் பாதி வந்துட்டீங்க. தலையும் ஆளும் கிடைச்சிச்சு. இப்போ புதிய ஏற்பாடு முழுசுன்னு சொல்லிடலாங்க சார். ஆமாம், அவ்வளவுதான் இல்லையா? புதிய ஏற்பாட்டின் மூலம் என்னாதுங்க? நமக்கு திருவுளம் பற்றி இருக்கின்றார். எப்படி? அப்போ புதிய ஏற்பாட்டை ஏன் கிறிஸ்துவின் வெளிப்பாடுன்னு சொல்றோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நல்லா கவனிங்க, எடுத்து வாசிக்கலாமா? புதிய ஏற்பாட்டுல ஒரு வசனம் இருக்குது. நீங்க அப்போஸ்தலர்களை கூப்பிட்டு இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல ஊதுறார், தெரியுங்களா? பார்த்துருக்கீங்களா? அவர்கள் மேல் ஊதினார் அப்படின்னு பார்க்கணும். இயேசு கிறிஸ்து அவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு, அப்போஸ்தலர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அவர்களை ஊதுகிறார், அவர்கள் மேல் ஊதுகிறார், சுவாசிக்கிறார். புரியுதுங்களா? கேட்டிருக்கீங்களா? அந்த வசனம் பார்த்துருக்கீங்களா? யோவான் வாசிச்சிடலாமா அந்த வசனத்தை? ஏன்னா we have time, we can get into this. இதை நீங்க புரிஞ்சாதான் இந்த ரெவலேஷனுடைய சாராம்சம் உங்களுக்கு தெளிவாய் விளங்கும். யோவான் 20:22. 20:22 இல்லையா? ஃபைன், தேங்க்யூ ஸோ மச். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர், இப்படி சொல்றாரு இல்லையா? இந்த ஊதுதல் எதற்காக? நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பவே அவருக்கு ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் கொடுக்குறாரு, ஸ்பெஷலான ஒரு பரிசுத்த ஆவியை அவங்களுக்கு கொடுக்குறாரு. பெந்தேகோஸ்தே நாள்ல மாத்திரம் கிடையாது, இந்த பன்னிருவருக்கு அல்லது மிக முக்கியமாக அப்போஸ்தலர்களுக்கு என்னங்க அவர்கள் மேல் ஊதுகிறார் என்று பார்க்கின்றோம். அதாவது தீமோத்தேயுக்கு எழுதும் போது, நல்லா என்னை ஃபாலோ பண்ணுங்க, நீங்க எழுத கூட வேண்டாம், மெதுவாக ஃபாலோ பண்ணுவோம். புரியலன்னா மறுபடியும் கேளுங்க. தீமோத்தேயுக்கு எழுதும் போது பவுல் இப்படியாக எழுதுகிறார், அதாவது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறார். கேட்டிருக்கீங்களா அந்த வசனத்தை? இல்லையா? தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கு. கிரேக்க மொழியில பார்க்கும்போது வேத வார்த்தை எல்லாம் தேவனுடைய சுவாசமாயிருக்கிறது, சுவாசிக்கப்பட்டிருக்கிறது. இன்ஸ்பயர்டு பை த வேர்ட், பை த ஸ்பிரிட் ஆஃப் காட். பரிசுத்த ஆவியினாலே
அவருடைய சுவாசமா இருக்கிறது வேத வாக்கியங்கள் எல்லாம் அப்படிங்கிறார். ஸோ இதை மனதில் வச்சுக்கோங்க. இப்போ இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஊதுகிறார். அப்புறம் பரிசுத்த ஆவியானவரை பற்றி இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, நான் போய் உங்களுக்கு வேறொரு தேற்றவாளனை அனுப்புவேன், அவர் உங்களை என்ன பண்ணுவாரு, சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவாரு, அவர் தன்னில் சொந்தமானதொன்றையும் அவராக சொல்லாமல் என்னிடத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இல்லையா, உங்களுக்கு நினைப்பூட்டுவார் அப்படின்னா என்ன, நல்லா புரிஞ்சுக்கணும். புதிய ஏற்பாடு என்ன அப்படின்னா அப்போஸ்தலர்களுடைய வார்த்தைகள். அப்போஸ்தலர்களுடைய வார்த்தைகள். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த போது அநேக காரியங்களை சொன்னார். எல்லாமே என்ன இல்லைங்க, இதுல நம்ம சுவிசேஷ புத்தகங்கள்ல இல்லை. ஆனா இயேசு போறதுக்கு முன்னாடி ஒரு வாக்குத்தத்தம் சொல்றாரு, பரிசுத்த தேற்றரவாளன் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார், என்னிடத்திலிருந்து உங்களுக்கு கொடுத்து அதை நினைப்பூட்டுவார் அப்படிங்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்துவோடு 3.5 வருடங்கள் இருந்தவர்கள். இயேசு கிறிஸ்து பரம ஏறினதுக்கு அப்புறம் எல்லாமே அவர்களுடைய நினைப்பில் இருக்காது, எல்லாமே அவர்களுடைய நினைப்பை விட்டு கடந்து போயிருக்கும். ஆனா பரிசுத்த ஆவியானவர் ஏற்கனவே இவர்கள் மேல் ஊதப்பட்டு இருக்கின்றார். இந்த அப்போஸ்தலர்களை தேவனுடைய வார்த்தையை எழுதும்படி அல்லது கிறிஸ்துவின் வெளிப்பாட்டை எழுதும்படியே இயேசு அங்கே ஊதுகிறார். புரியுதுங்களா? இப்போ இந்த கிறிஸ்துவின் வெளிப்பாடு இவர்களுக்கெல்லாம் மறந்திருக்கும். எத்தனையோ காரியங்களை இயேசு போதிக்கிறார், செய்தும் காட்டுகிறார், எல்லாவற்றையும் மறந்து இருக்கிறது. இப்ப பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்ன, இந்த அப்போஸ்தலர்களுக்கு நினைப்பூட்ட வேண்டும், நினைப்பூட்டுகிறார். இயேசு கிறிஸ்துவிலிருந்து எடுத்து இந்த அப்போஸ்தலர்கள் தருகிறார், அப்போஸ்தலர்கள் எழுதுகிறார்கள். இப்போ வெளிப்பாடு எப்படி எழுதப்படுகிறது பாருங்கள். அதனாலதான் நம்ம இந்த மத்தேயுவிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை தேவனுடைய வார்த்தை என்று நம்புவதற்கான காரணம், தேவனுடைய வார்த்தையாக அவைகள் இருப்பதற்கான காரணம் இதுதான். அங்க ஆல்ரெடி தேவர் ரிசீவிங் த ஹோலி ஸ்பிரிட். பெந்தெகோஸ்தே நாளுக்கு முன்பதாகவே இதற்காக அவர்களை தயார்படுத்தி எல்லாவற்றையும் இயேசு சொல்லிவிட்டார். தேவனுடைய வெளிப்பாடு முழுவதுமாக கொடுக்கப்பட்டு விட்டது. இப்போ நினைப்பூட்டுகிறாரா? இப்போ அடுத்த கேள்வி, அப்படின்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் யார் எழுதினது? லூக்கா இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இல்லை. மார்க்கு சுவிசேஷம் யார் எழுதினது? மார்க்கு இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனா? இல்லை. பின்பு ஏன் அவர்கள் எழுதினார்கள்? இல்லையா, பின்பு ஏன் அவர்கள் எழுதினார்கள்? நன்றாக பார்க்கலாம். பாருங்க, இந்த லூக்கா எப்படி எழுதுகிறார் என்று சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் அல்லது அப்போஸ்தல நடவடிக்கைகள் எடுத்துக்கலாமே. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 1 முதல் 2 வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. தெயோப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். இந்த முதலாம் பிரபந்தம் என்னங்க? ஃபர்ஸ்ட் வால்யூம் 1 லூக்கா எழுதின சுவிசேஷம். இப்போ லூக்காவுக்கு போலாங்களா? மகா கணம் பொருந்திய தெயோப்பிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள். அப்படின்னா என்ன? கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் யாரு? அப்போஸ்தலர்கள். லூக்கா யார்கிட்ட இருந்து எடுத்து எழுதுறாருன்னு பாருங்க. கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடினால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்து நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விஷயங்களின் நிச்சயத்தை நீ அறிய வேண்டும் நலமாய் தோன்றிட்டு. ஆகவே நன்றாக நீங்கள் வாசித்து பார்க்கும்போது இவைகள் மிக முக்கியமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் யாரிடத்தில் இருந்து வருகிறது என்று சொன்னால்,
லூக்கா பவுலோடவே கடந்து சென்று பவுலோடவே வாழ்ந்தவர். இந்த பவுலுக்கு இயேசு கிறிஸ்துவினாலே ஒப்புவிக்கப்பட்ட அந்த சங்கதிகளை பவுலிடத்திலிருந்து மாத்திரமல்ல, மற்ற ஆதி அப்போஸ்தலர்களின் இடத்திலிருந்து எடுத்துதான் இந்த லூக்கா இந்த சுவிசேஷத்தை எழுதுகிறார். அதுபோல மார்க் எழுதின சுவிசேஷமும் பேதுருவின் இடத்திலிருந்து, பேதுருவோடு சேர்ந்து ஊழியம் செய்கிறார். யாரு? ரோமாபுரியிலே பேதுருவோடு கொஞ்ச நாள் ஊழியம் செய்கிறார் மார்க். ஆகவே பேதுரு சொன்ன காரியங்களையும், பேதுருவின் இடத்திலிருந்து எல்லாவற்றையும், பேதுருவுக்கு பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டி எல்லா காரியத்தையும் மார்க்குவுக்கு அறிவிக்கப்பட்டு மார்க் இந்த சுவிசேஷத்தை ஏற்படுத்துகிறார். ஆகவே புதிய ஏற்பாடு முழுவதுமாக அப்போஸ்தலர்களால் எழுதப்படுகிறது. அப்போஸ்தலர்கள் சொல்ல கேட்டு எழுதப்படுகிறது. அப்போஸ்தலர்களுடைய கண்காணிப்புக்கு கீழாக எழுதப்படுகிறது. ஏன் அது அப்போஸ்தலர்களுடைய வார்த்தை மாத்திரம் அவ்வளோ முக்கியம்? ஏன் மற்றவங்க யாரும் எழுத முடியாதா, எழுதக்கூடாதா? எழுதக்கூடாது. வேதத்தை அப்போஸ்தலர்கள் மாத்திரம் தான் எழுதணும். அப்போஸ்தலர்கள் சொல்ல கேட்டு எழுதணும். அப்போஸ்தலர்களுடைய மேற்பார்வையில் எழுதப்பட வேண்டும். என்ன காரணம் அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபத்தை செய்கிறார் இல்லையா? தி லார்ட்ஸ் பிரேயர், மிகப்பெரிய ஜெபத்தை இயேசு ஏறெடுக்கிறார். அந்த ஜெபத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியத்தை நன்றாக கூர்ந்து கவனியுங்கள். தேவனே பிதாவே, நீர் எனக்கு கொடுத்தவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படிங்கிறார். யார் அது? இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்கள். இப்போ அடுத்த ஒரு கேட்டகரிக்காக ஜெபிக்கிறார் பாருங்க. பிதாவே, நீர் எமக்கு கொடுத்தவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுக்காக மாத்திரமல்ல, அவர்களிடத்திலிருந்து அவர்களுடைய வார்த்தையை கேட்டு என்னை விசுவாசிக்க போகிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறேங்கிறார். புரியுதுங்களா? அப்போ யார்தான் கர்த்தருடைய குடும்பத்தின் அங்கத்தினர்? அப்போஸ்தலர்கள் சொல்ல கேட்டு இயேசுவிடத்துல வர்றவங்களுக்காக மாத்திரம் தான் இயேசு ஜெபம் பண்ணி இருக்கிறாருங்க. அப்படின்னா அப்போஸ்தலர்கள் இடத்திலிருந்து போற வார்த்தைக்கு மாத்திரம் தான் வெயிட். என்ன காரணம் தெரியுங்களா? அவர்களே கண்ணார கண்ட சாட்சிகள். நீங்க ஒரு கோர்ட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா, ஒருவன் யாராவது ஒரு கொலையே பண்ணிடுறான் அப்படின்னு வச்சுக்கிறோங்களேன். கொலை பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் செல்லுபடி ஆகாது. கொலை பண்ணதை நான் கேள்விப்பட்டேங்க, நான் தான் சாட்சி, அவன் கொலை பண்ணதாக நான் கேள்விப்பட்டேன், அதனால நான் சொல்றேன் அப்படின்னா அது செல்லுபடி ஆகாதுங்க இல்லையா? இல்ல வேற ஏதோ ஒரு விதத்துல நான் போய்கொண்டிருந்தேன், அந்த இடத்துல மிகப்பெரிய சத்தம் கேட்டது, ஆகவே அந்த இடத்துக்கு பக்கத்துல இவன் தான் வாழ்றவன், ஒருவேளை இவன் தான் கொலை பண்ணியிருக்கணும், நான் கேட்டேன் அப்படின்னா அதுவும் அது செல்லுபடி ஆகாது. ஆனா ஒருத்தன் நிக்கிறான், நான் கண்ணால் பார்த்தேன். கண்ணால கண்ட சாட்சி யாருப்பா? நான் கண்களால் பார்த்தேன் இல்லையா? அப்படின்னா அவன் இஸ் a culprit now. அவன் யாரை பற்றி கண்ணால் கண்டேன் என்று யாரை பற்றி சொல்கிறானோ அவன் குற்றவாளி என்று நிரூபணமாவதற்கு கண்ணார கண்ட சாட்சிகள் தான் தேவை. ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்தார், அவர் பாடுபட்டார், வாழ்ந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். அவரை நாங்கள் பார்த்தோம். யோவான் மிக அதிகமாக சொல்லுகிறார் பாருங்கள். ஐயா, நாங்க சும்மா சொல்லல, நாங்கள் கண்டும் கேட்டும் தொட்டும் நாங்கள் பார்த்திருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். So we are the eyewitnesses of the gospel. நாங்கள் கண்ணால கண்டிருக்கிறோம். ஆகையினால் நாங்கள் சொல்றோம், நாங்கள் கண்டும் கேட்டும் தொட்டும் இருக்கிற ஜீவ. அதை பார்க்கலாமா? அது மகிமையான ஒரு வசனம் பாருங்க. 1 யோவான். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். இதனால நம்மளுக்கு வேணுமா? ஆதி முதல் இருந்தும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தை உங்களுக்கு அறிவிக்கிறோம். வா, இன்னொரு இடத்துல பேர் சொல்றாரு பாருங்க, நாங்க ஏதோ கட்டுக்கதைகளை பேசல, நாங்க கண்ணார பார்த்தோம். எங்க பார்த்தோம்? மருதமலையில பார்த்தோம். அங்கே நாங்கள் பார்க்கிறோம், அவரை பார்த்தோம், அதனால் நாங்கள் எழுதுகிறோம் அப்படிங்கிறார் பேதுரு. ஏன்னா கண்ணார கண்ட சாட்சிகள் மாத்திரமே சரியான சாட்சிகள்.
அவைகள் மாத்திரமே செல்லுபடியாகும். அதனால தான் இப்ப எபிரேயர் வாக்கியம் எழுதுகிறார் என்ன அப்படின்னா, இந்த கடைசி நாட்களிலே குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார் என்று சொன்னால் அது அப்போஸ்தலர் வாய்மொழி மூலமாக கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். மத்தேயுவிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை கண்ணார கண்டவர்களின் சாட்சியும் அவரிடத்திலிருந்து காதார கேட்ட அந்த அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய சாட்சியும் அவர்களுடைய உபதேசமும் அடங்கி இருக்கின்றபடினாலே அவைகள்தான் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. இதற்கு மேற்பட்டு ஒரு வெளிப்பாடு தேவையா அப்படின்னா தேவையில்லை. இல்லை, வெளிப்பாடு வேண்டும் என்று சொன்னால் அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, இதுவரை கண்ணார கண்ட சாட்சிகள் சொன்னது பொய்த்து போகிறது என்று அர்த்தம். You understand the seriousness of the extra biblical revelation? வேதத்துக்கு வெளியே ஒரு வெளிப்பாடு என்று சொல்லும்போது அதுல இருக்கிற பிரச்சனை பாருங்க. ஏன்னா கண்ணார கண்ட சாட்சிகள், இப்ப நான் சொல்றேன் பாருங்க, இங்க நான் இருக்கிறேன், இங்க வந்து நான் விசாகப்பட்டினத்துல இருக்கிறேன், திடீர்னு அடுத்த வாரம் வியாழக்கிழமை கிளாஸ்ல கண்ண மட்டும் திடீர்னு எல்லாம் பாருங்க, இன்னைக்கு ஒன்று நடந்தது என்ன என்று சொன்னால், நான் இங்க கிளாஸ் முடிச்சுட்டு நான் வரும்போது அப்படியே இயேசு கிறிஸ்து என் பெட்ரூம்ல அமர்ந்து கொண்டிருந்தார், நான் அவர்களை பார்த்தேன் அப்படின்னா நீங்க நம்பலாமா? அப்படின்னா பிரச்சனை என்னன்னா, நாம் பார்த்தது இயேசு கிறிஸ்து தான் சொல்றதுக்கு கண்ணார கண்ட சாட்சிகள் இங்க இல்லையே, இல்லையா? கண்ணார அன்று தேவனுடைய வார்த்தை எழுதப்படும் போது இது தேவனுடைய வார்த்தை தான், இது தேவனுடைய வெளிப்பாடு தான் என்று சொல்வதற்கு அவரை கேட்டும் கண்டும் நோக்கி பார்த்தும் கைகளால் தொட்டவர்களுமாகிய அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். ஆனால் இன்று நான் திடீர்னு எதையோ ஒண்ணு பார்த்து, இது இயேசு அங்க நிக்கிறார், இங்க நிக்கிறார், அப்படி வந்தார், இப்படி வந்தார்னா அது யாருப்பா, அது இயேசுதானா அப்படி கேட்டா இல்ல, அது இயேசுதான். நான் சொல்றேன், நீ சொன்னா செல்லுபடியாக அதுப்பா, கண்ணார கண்ட சாட்சிகள் எங்கே? அதனால்தான் the Church of Jesus Christ, கிறிஸ்துவின் சபை எப்படியாக அமைக்கப்படுகிறது என்று பவுல் சொல்லுகிறார் பாருங்கள். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் நீங்கள் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிற. இப்போ அஸ்திபாரம் தான் கட்டியாச்சு, அப்புறம் எதுக்கு மறுபடியும் உங்களுக்கு அத்தாட்சி? நீங்கள் இயேசு அப்போஸ்தலர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டாயிற்று. இப்போ யாராவது அந்த கண்ணார கண்ட சாட்சிகளா இருக்க முடியுமா? வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்கதான் அஸ்திபாரத்துல இருக்கிறாங்களே. இங்க பாருங்க, அஸ்திபாரம் போட்டுட்டு வீடு கொஞ்சம் பாதி கட்டிட்டு மறுபடியும் அதுக்கு மேல ஒரு அஸ்திபாரம், அதுக்கு மேல ஒரு கட்டடம், அப்புறம் அஸ்திபாரமா போட முடியுமா? only one foundation is possible, இல்லையா? அவ்வளவுதான் சொல்றாரு, அஸ்திபாரம் போடப்பட்டாயிற்று, இனி கண்ணார கண்ட சாட்சிகள் சொன்னதின் மேல் நாம் கட்டுகிறோமே ஒழிய நாம் தான் கண்ணார கண்ட சாட்சிகள் என்று யாரும் எழும்ப முடியாது. we are just நம்ம ரெண்டாவது கேட்டகரி. என்ன கேட்டகரி? இயேசு சொல்றார் பாருங்க, என்னிடத்திலே நீர் கொடுத்தவர்களுக்காக ஜெபிக்கிறேன் நான் பிதாவே. இப்போ இவங்க சொன்னதை கேட்டு என்னிடத்துல வர்றவங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்களா பாக்குறதில்ல, அவங்களா சொல்றதில்ல. அதனாலதான் நம்ம ஒரு அருமையான பாடல் இருக்கு பாருங்க, அப்போஸ்தல ஊழியத்துக்கு அடுத்த கிளாஸ்ல நான் ஒரு அந்த பாட்டை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆகையினால இது ஏன் மிக அருமையான ஒரு வெளிப்பாடாக புதிய ஏற்பாட்டின் வெளிப்பாடு இருக்கு தெரியுங்களா? நம்ம யோவான் ஸ்நானகன் இந்த பூமிக்கு வரும்போது இயேசு சொல்றாரு, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை போல பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. ஏன் சொல்றாரு? ஐயோ, அந்த மகிமையை கேட்குனா நம்மளுக்கு புல் அடிச்சிருந்தோம் இல்லையா? அதாவது ஏன் சொல்றாரு அப்படி? ஏன்னா நம்ம மோசையில இருந்து எடுத்துக்கலாம். மோசை என்ன சொல்றாரு? எனக்கு அப்புறம் என்ன போல ஒருத்தர் வரப்போறாரு இல்லையா? நீங்க எல்லா தீர்க்கதரிசி ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகும், ஆபகுக், செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா, இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? இந்த போன கிளாஸ்ல தான் படிச்சீங்க. எந்த தீர்க்கதரிசியும் இயேசுவை பத்தி சொன்னவங்கலாம் எப்படி சொன்னாங்க தெரியுமா? ஒருவர் வரப்போறாருன்னு தான் சொல்றான். ஆனா யோவான் ஸ்நானகன் வந்து சொல்றாரு, இவர் தான் இல்லையா, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவர் தான். ஆனா அவன் சொல்றான், பழைய ஏற்பாட்டுல சொல்றான்,
ஒருத்தர் ஒருத்தர் வரப்போறார் தாசன் வரப்போறார் எல்லாம் சொல்றான் பழைய ஏற்பாட்டுல. ஓகேப்பா, நீ தீர்க்கதரிசி தான், உன்னிடமிருந்து எங்களுடைய யோவான் சன்னன் எப்படி வேறுபட்டு இருக்கிறார் என்று சொன்னால், திஸ் இஸ் வாட், நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் மத்தியில இருக்கிறாரே. அடுத்து சொல்றாரு, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவர் ஆண்டவரே, நான் உம்முடைய கரத்தினாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்கு, உமக்கு நான் ஞானஸ்நானம் கொடுப்பதப்படி அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் தகுதியற்றவனாயிருக்கிறேன் ஏனென்றால் இவர்தான் என்று சொன்ன ஒரே திட்டம். அங்கதான் கண்ணார கண்ட சாட்சிகள் பல மடங்கு பெரியவர்களாயிராங்க. இப்போ அவங்களுக்கு அடுத்தபடியா இப்ப பாருங்க, அப்போஸ்தலர்கள் இயேசுவோடவே வாழ்ந்து, இயேசுவோடவே சாப்பிட்டு, அவர் சொல்றதை கேட்டு, அவரோடவே தூங்கி, அவருடைய மார்பிலே சாய்ந்து, அவர் நாங்கள் கேட்டதும் கண்ணால் கண்டதும் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தைன்னு சொல்லும் போது, that is where the weight of the New Testament is resting upon. அங்கேதான் புதிய ஏற்பாட்டின் பலம் அங்கே தாபரிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகையினாலே வேதத்துக்கு வெளியே ஒரு வெளிப்பாட்டை நான் பார்த்தேன், நீ பார்த்தாய், நான் பார்த்தேன் செல்லுபடி ஆகாதே. நீ யாரா இருந்தாலும் இவர்தான் நான் இயேசுவை பார்த்தேனே, இயேசு என் பெட்ரூம்ல அப்படியே உலாவி வந்துட்டு இருந்தார், அவர் கூட நான் சாப்பிட்டேனே, அட போயா. அவர் ஏற்கனவே என்ன ஆயிட்டு, எபிரேய நிருபம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே எப்படியாய் போடப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த கடைசி நாட்களிலே குமாரன் மூலமாய் நமக்கு திருவலம் பற்றினார், இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார், இவரை கொண்டும் உலகங்களை உண்டாக்கினார், அவரை கண்ணார கண்ட சாட்சிகள் எங்களுக்கு அறிவித்திருக்கின்றார்களே. இப்பொழுது எல்லா வெளிப்பாடும் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா அப்போஸ்தலர்கள் மூலமா வெளிப்பட்டு, இப்போ நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்தின் இனி புதிய வானம் புதிய பூமி வரை எல்லா வெளிப்பாட்டையும் எழுதிவிட்டு யோவான் சொல்றாரு, இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தோடு ஒருவனும் எதையும் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. there is no extra biblical revelation. so பூர்வ காலங்களில் பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவலம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களிலே குமாரன் மூலமாய் நமக்கு திருவலம் பற்றினார், இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார், இவரை கொண்டும் உலகங்களை உண்டாக்கினார். நாங்கள் ஆதி முதல் கேட்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் தொட்டதும் நாங்கள் பார்த்திருக்கின்ற ஜீவ வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். தேற்றவாளன் வரப்போகிறார், அவர் வந்து சுயமாய் ஒன்றும் சொல்லாமல் என்னிடத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு தருவார், என்னில் நான் சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். யாருக்கு நினைப்பூட்டுவார்? இது எல்லாத்தையும் நீங்க ஒன்று திரட்டி பாருங்கள், யாருக்கு நினைப்பூட்டுவார்? அப்ப யாருடைய ரெவலேஷன் தான் பெருசு? யாருடைய வெளிப்பாடு தான் பலம் வாய்ந்தது? அப்போஸ்தலர்களுடைய வெளிப்பாடு தான் பலம் வாய்ந்தது. ஏனென்றால் அவர்களுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுகிறார். ஏன் நினைப்பூட்டணும்னா, ஏற்கனவே அவன் கேட்டிருக்கான் இயேசு இடத்துல டைரக்டா, அவனுக்கு தான் நினைப்பூட்டுதல் தேவை. நம்மளுக்கு எதுக்கு நினைப்பூட்டுதல் தேவை இல்லை. ஏன்னா நம்ம இன்னும் அப்படியே இயேசு சொல்றது கேட்டு அப்படியே வாழ்ந்து இயேசுவை பார்த்து தொட்டு அப்படியே அவர் மார்பில் சாய்ந்த பெரிய ஆட்களா இல்லை. நாம் எல்லாரும் அப்போஸ்தலர் தம் ஊழியத்தாலே ஆதி விசுவாசத்தை அடைந்துள்ளோம். பாடுறோம் பாருங்க, அப்போஸ்தலர் தம் ஊழியத்தாலே ஆதி விசுவாசத்தில் வளர்ந்திடுவோம். அப்போஸ்தலர் செய்த ஊழியத்தினாலே ஆதி விசுவாசத்திலே நாம் வளர்ந்திடுவோம். ஏனென்றால் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கின்ற நமக்கு பில்டிங் ஆல்ரெடி கட்டப்பட்டு பெர்ஃபெக்ஷன் நேரம் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ போய் நான் மறுபடியும் பேஸ்மெண்ட்டை போட போறேன்ப்பா, நான் தான்ப்பா இயேசுவை பார்த்தப்பான்னு சொன்னா செல்லுபடி ஆகாது. ஏனென்றால் இன்னும் அஸ்திபாரம் தேவையில்லை. தேர் கம்ஸ் குமாரன் மூலமாய் நமக்கு திருவலம் பற்றியிருக்கார்கள். இங்க பாருங்க, அப்போ எந்துதான் ரெவலேஷன் குமாரனுடைய வெளிப்பாடு முட்டிற்று. எங்கே? மத்தேயுவிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம். இதான் இந்த 2 வசனத்திலே நாம் பார்க்கின்ற காரியங்கள். இனி அடுத்த வாரத்திலே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இந்த எபிரேய நிருபத்துக்குள்ளாக கடந்து சென்று காரியங்களை நாம் கவனிக்கலாம். இதில் ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருக்குன்னு நீங்கள் கேட்கணும். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு 15 நிமிடம் இருக்கின்றது. அதனால் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம். ஆலோசனைமான கேள்வி மட்டும் பண்ணுங்க. இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம் எருசலேமில் யூதர்களுக்கு தான் எழுதப்பட்டிருக்கு. ஆமா, எருசலேமில் இருந்த யூதர்களுக்கு. ஓகே.
நோட்ஸ் கம்பல்சரி வருது இல்லைங்களா பிரதர்? எங்களுக்கு பிரிண்ட் அவுட் ஆமா, எடுத்துக்கலாம். இப்ப நான் நேத்து எடுத்தது ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு எடுத்ததையும் சேர்த்து உங்களுக்கு நாளைக்கு நான் அனுப்புறேன். இங்கே கொஞ்சம் இன்டர்நெட் இஷ்யூஸ்லாம் இருக்குது, கொஞ்சம் ஒர்க் பண்ண முடியல. பட் ஐ வில் டூ இட். இன்னைக்கு என்ன ஆச்சு, எனக்கு கொஞ்சம் ஃபோன் கால் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, அதனால ஓகே பிரதர், தேங்க் யூ. ரைட் பிரதர். என்னுடைய எக்ஸ்பிளனேஷன் நான் வந்து எபிரேயர் 1வது அதிகாரம் 1-2 வசனங்களுக்கு கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுடைய நோட்ஸ்ல இருக்கா? அது நீங்க லெக்சர் நோட்ஸ் தான் எடுக்கணும். ஆமா, அது லெக்சர் நோட்ஸ் தான். ஃபோன் கால் வந்தனால நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. Why warning passages in Hebrews are the same? 5 warning passages you need to know இல்லையா? 5 வார்னிங் பேசேஜஸ். அது அடுத்த வாரத்தில் இருந்து நம்ம பார்ப்போம். இருந்தாலும் நான் உங்களுக்கு அது என்னென்ன வசனங்கிறது மட்டும் இன்னைக்கு நான் தெரிவிக்கிறேன். 5 வார்னிங் பேசேஜஸ். எக்ஸ்கியூஸ் மீ, அதற்கான நோட்ஸ் இருந்தது. ஒரு நிமிஷம். எபிரேயர் 2வது அதிகாரம் முதல் 4 வசனங்கள். எபிரேயர் 3வது அதிகாரம் 7-19 வசனங்கள். 7-19. எபிரேயர் 5வது அதிகாரம் 11-6 அதிகாரம் 12 வசனம் வரை. எபிரேயர் 5:11, 5:11 6:12 வரை. பின்பு எபிரேயர் 10வது அதிகாரம் 19-39 வரை. பின்பு எபிரேயர் 12வது அதிகாரம் 14-29 வரை. ஐ திங்க் இந்த கிளாஸ் ரெக்கார்டிங் கொடுக்கப்படும் இல்லையா உங்களுக்கு? இந்த கிளாஸஸ் இந்த ரெக்கார்டிங் இருக்கும் இல்லையா? ஆமாம், அதையும் நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு இட் வில் ஹெல்ப் யூ. ஸோ இந்த 5 பேசேஜஸ் ஆர் த வார்னிங் பேசேஜஸ், எச்சரிக்கை வேத பகுதி. அது குறித்து நம்ம பார்ப்போம். லூக்காவும் மார்க்கும் வந்துட்டு கேட்டு எழுதுறாங்க இல்லையா? ஆமா, அதாவது எப்படின்னா, ஒரு நாள் ரோமாபுரியிலே பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். பிரசங்கம் பண்ண போது அங்கே இருந்த மார்க்கு இதை நான் எழுத வேண்டும், சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்போது இதை எழுதணும் அப்படிங்கிறார். அப்போ பேதுரு ஒற்றுக்கொண்டு என்ன செய்கிறார்? பேதுரு சொல்ல, பேதுருவின் நினைவிலே பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டிய அத்தனை காரியங்களையும் மார்க்கு சுவிசேஷமாக எழுதுகிறார். அதாவது இட்ஸ் ஏர்லி காஸ்பல். முதலில் எழுதப்பட்ட ஒரு சுவிசேஷம் மார்க்குவின் சுவிசேஷம். ஓகே, கணக்குலிங்கம் நீங்க ஏதோ கேட்க வேண்டியது, வேற ஏதாவது கேட்குறீங்களா? ஐயா கணக்குலிங்கம் சிஸ்டர் சரியா கேட்கல, பிரேக் ஆகுது வாய்ஸ். வர வேணாம் சொல்லி அப்போ சொல்லுங்க பாஸ்டர், என்ன கேள்வி? கேட்க மாட்டேன். பவுல் கூட ஊழியத்தில் இருந்தது லூக்கா. பவுலினுடைய சங்கதிகள் எல்லாம் எழுதும் போது கூட லூக்கா தான் எழுதுறாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கும்போது நாங்கள் சென்றோம் அப்படின்ற தண்ணி இணைத்து தான் சொல்றோம். அதிகமாக லூக்கா தான் பவுலோடு இருந்திருக்கின்றார். அவர் மிக முக்கியமாக பவுலிடத்திலிருந்து கேட்டவைகளும், பின்பு அவர் கண்ணார கண்ட சாட்சிகள் இடத்திலிருந்து கேட்டும் அவர் லூக்கா எழுதின சுவிசேஷத்தையும்
பின்பு இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளையும் அவர் எழுதுகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதப்படும் போது அந்த சம்பவங்களிலே லூக்காவும் இருக்கின்றார், அதை பார்க்கின்றார், பார்த்துதான் எழுதுகிறார். மிக முக்கியமாக லூக்காவின் சுவிசேஷம் பவுலினத்திலிருந்து கொடுக்கப்படும் அதிகமாக. இன்னொன்னு அவங்க எழுதின காலத்துல எல்லாம் அவங்க எழுதுனது தேவனுடைய வார்த்தை தான் சொல்றதுக்கு அப்போஸ்தலர்களும் இருந்தார்கள், அப்போஸ்தலருடைய கண்காணிப்பு இருந்தது. இன்று நாம பாட்டுக்கு ஒன்று எதையாவது எழுதிட்டு எதையோ ஒன்று பார்த்துட்டு இது கர்த்தருடைய வார்த்தைன்னு நம்ம சொல்லவும் முடியாது. ஏனென்றால் அதை கர்த்தருடைய வார்த்தைன்னா அதை கேட்டவன் தான் சொல்லணும் இது அவருடைய வார்த்தையா இருக்கு. அவரை பார்த்தவன் தான் சொல்லணும் நம்ம பார்த்தது கர்த்தரா இருக்கு. அவங்க இல்லாதனால அவங்க அஸ்திபாரத்தம் இருக்கிறதுனால நம்ம கட்டப்பட்டு கொண்டிருக்கும் போது மறுபடியும் போய் அஸ்திபாரத்தை நோண்ட முடியாது. அதனால அப்போஸ்தலருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்கள் நான் அப்படிங்கிறது யாரு? நம்ம எபேசியத்தில் சொல்லி புரியுது சார். நிறைய மாதிரி நல்லா முடிஞ்ச எழுதணும் போல. ரொம்ப நன்றிங்க, நன்றி. புரிஞ்சது இல்லைங்களா எல்லாரும்? சார் எனக்கு ஒரு டவுட் சார். சொல்லுங்க மாஸ்டர். சார் அந்த லூக்கா மார்க்கு இதோட அப்படியே யாக்கோபும் நம்ம சேர்த்துக்கலாமா? யாக்கோபு வந்து 12 அப்போஸ்தலர், யாக்கோபையும் நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் அப்போஸ்தலர் அல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரன் ஆகிய யாக்கோபு. ஆனால் என்ன நடக்கின்றது, எருசலேம் திருச்சபையில அவர் ஒரு தலைவராகவே வருகிறார். அப்போ அப்போஸ்தலர்களோடு நேரடி தொடர்பிலே மாறுகிறார். அப்போஸ்தலர்களுடைய கண்காணிப்பில் நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15வது அதிகாரம் வரும்போது பேதுருவுக்கு நிகரான ஒரு தலைவராக அந்த எருசலேம் சபையில நிற்கிறார். அப்போ நிச்சயமாக அப்போஸ்தலர்களுடைய மேற்பார்வையிலே அவருடைய வார்த்தைகள் எழுதப்படுகிறது. ஏனென்றால் அப்போஸ்தலர்கள் அதை அங்கீகரிக்கிறார்கள். அதனால இட் இஸ் டேக்கன் as the word of God. ஆனால் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் சார். என்னன்னா தமிழ் பைபிள்ல வந்து அப்போஸ்தலனாகிய யாக்கோபு அப்படின்னு அந்த மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்போஸ்தலர் என்கின்ற ஒரு வார்த்தை பொதுவானதாக பயன்படுத்தப்படுகிறது. அந்த அதாவது பவுலும் அப்போஸ்தலன் தான் இல்லையா? ஆனா அவர் கூட என்ன சொல்றாரு, 12 அப்படின்னு தனியா ஒரு கேட்டகரி கொடுக்குறாரு. பாத்தீங்களா, முதலாவது 12 பின்பு அகால பிறவியாகி எனக்கும் தரிசனம் பண்ண. அப்போ 12 ஒரு கேட்டகரி. அந்த கேட்டகரிக்கு மீறி அந்த 12 நிகரான யாருமே இருக்க முடியாதுங்க. பவுல் கூட அந்த 12 கேட்டகரியில வரல, செகண்ட் கேட்டகரியில் தான் இருக்காரு அந்த அப்போஸ்தலர். ஸோ நம்ம எல்லாருமே ஒரு விதத்திலே அப்போஸ்தலர்கள் தான். ஆனால் அப்போஸ்தல பட்டத்தை நாம் பெற்றுக்கொள்ள நமக்கு தகுதி இல்லை. அப்போஸ்தல பட்டம் 12 தான். அப்போஸ்தலன் என்றால் என்ன? அப்போஸ்டலோஸ் என்கின்ற கிரேக்க வார்த்தைக்கு அனுப்பப்பட்டவன். நாம் எல்லாருமே அனுப்பப்பட்டிருக்கிறோம். சபை அனுப்பப்படுகிறது, நீங்கள் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. ஆனால் அந்த அப்போஸ்தல பட்டம் என்று சொல்லும்போது அது 12 மாத்திரமே உரியது. அது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் கொடுக்கப்பட்டது. ஆனாலும் அவரும் அந்த கேட்டகரிக்குள்ள போகல. ஏன் கொடுக்கப்பட்டதுன்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, அவர் இயேசுவை பார்க்கின்றார், உயிர்த்தெழுந்த இயேசுவினிடத்திலிருந்து நேரடியாக சுவிசேஷத்தை பெறுகிறார். ஈக்குவலி அத்தாரிட்டேட்டிவ். நம்மளுக்கு அதுவும் கிடையாது. ஸோ தட் கேன் பி. பட் இந்த காலகட்டத்தில் நான் ஒரு அப்போஸ்தலன்னு தன்னை கிளைம் பண்ணிக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை அல்ல, யாரும் அப்போஸ்தலனும் அல்ல. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. வாங்க கனகலிங்கம் ஐயா, நீங்க ட்ரை பண்றீங்க, கேள்வி கேட்குறீங்க. கனகலிங்கம் ஐயா கேட்டு. கனகலிங்கம் ஐயா, கேள்வி இது பொதுவாக கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் கேட்கப்படுற கேள்வி. நம்ம வித்தியாச நடப்புகளே நம்ம ரசிக்கப்பட்டோம். அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து யூதருடைய மதத்தை சீர்திருத்த வந்தவர். யூதர்கள் நம்பிக்கொண்டிருந்த நம்பிக்கையை அவர் மாற்றி அவர்களிடத்துல ஒரு புரட்சியை வந்து பண்ணி அந்த நம்பிக்கையை வந்து அவர் மாற்ற வந்த ஒரு சீர்திருத்தவர்கள். அவர் கூட சேர்ந்த இயேசு கிறிஸ்துவின் சீசர்கள் தான் இதை ஒரு இயக்கமாக மாற்றி கிறிஸ்தவத்தை கொண்டு வந்தாங்க. ஏன்னா அவங்க எழுதுனதுதான் நீங்க அஸ்திபரமா கொண்டிருக்கிறீங்க.
இயேசு கிறிஸ்துவோட சீசர்கள் அவர்கள் சொல்றதை மாத்திரமே நீங்க எடுத்துக்கிட்டு அதை நீங்க அதன் அடிப்படையில கிறிஸ்தவம் உருவாக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து மரித்தார் என்று அந்த அநியாயமா கொல்லப்பட்டார் என்ற பரிதாபத்திலே ஒரு இயக்கம் உருவாகி இயேசு கிறிஸ்துவை நீங்க ப்ரொடெக்ட் பண்றீங்க புரியுது அப்படின்ற ஒரு விசுவாசத்துக்கு இல்லாதவங்க அதை செய்யும்போது அவங்க மனக்கண்ணியத்தோட இருக்கிறது நம்ம அப்படிதான் எடுத்துக்க வேண்டிய தவிர எனக்கு வேற எது எப்படி நம்ம அவங்களுடைய அதை பார்த்த வந்து இல்லை நாங்கள் எங்களுக்கு வந்து தேவன் எங்களுக்கு உணர்வை கொடுத்துருக்குறோம். அப்படிதான் நம்ம நம்ம சொல்ல வேண்டியது. இது வந்து அவருக்கு ஃபர்ஸ்ட் அவங்க வெளிச்சத்தை கொடுக்கல. ஸோ நான் எனக்கு கொடுக்க வெளிச்சத்தின்படி நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அதுபடியில் தான் நான் எனக்கு அதை பேஸ் பண்ணி தான் எனக்கு வாழ்க்கை இருக்கு. ஸோ இவங்க வரலாற்று ரீதியில் நல்லா படித்தவங்க. இவங்க இப்படி ஒரு விவாதத்தை வைக்கும்போது நம்ம வசனத்துலேருந்து எப்படி பதில் சொல்லுவாங்க கொஞ்சம் தயக்கமாக இருக்கு. ஃபைன் டியூன் கிடைச்சா நல்லா இருக்கும். அதாவது உங்களுடைய கேள்வி எனக்கு புரிஞ்சதுன்னா இப்படிதான் இல்லையா? அதாவது கிறிஸ்தவம் எனப்படுவது அப்போஸ்தலர்களுடைய வார்த்தையிலிருந்து வந்தது. ஒரு யூத புரட்சியாளரை அவர்கள் தான் உலகத்துக்கு எல்லாத்துக்கும் உலகத்திலே ஒரு அவங்களுடைய இதுக்காக சரி கொண்டு வந்திருக்காங்கன்னா ஒரு விஷயம் நம்ம சரி இப்போது அப்போஸ்தலர்களே விளையாண்டாங்கன்னு வச்சுக்கிறோம். இயேசு மரித்தார் உயிர் திறந்தாருன்னா அடிச்சு விட்டுட்டான் அப்படின்னா இப்போது அவன் ஒரு வயிற்று பொழப்புக்காக பண்ணியிருக்கிறான், இல்லாட்டி ஏதோ ஒரு ஃபெமிலியாரிட்டிக்காக பண்ணிட்டான்னு வச்சுக்கிறோங்க. நம்மளே ஒன்று பண்ணிடுறோம், ஏதோ ஒன்று அடிச்சு விட்றோம் வெளியே போய் இப்படி நடந்துடான்னு. நம்ம கழுத்துக்கு கத்தி வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ சாமி நான் சொன்னது தப்புடா, சும்மா அடிச்சு விட்டேன்டா வயிற்று பொழப்புக்காகன்னு. ஆனால் இவங்க சொன்ன பொய்க்காக பன்னிருவரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அது பொய்யானால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை அவர்கள் என்ன செய்திருக்கலாம், பயன்படுத்தி அவர்கள் தப்பித்திருக்கலாமே. அது உண்மையானதுபடினாலே அவர்களுடைய கழுத்திற்கு அவர்கள் கத்தியையும் எடுத்துக்கொண்டார்கள், மரித்தார்கள், தோலிரித்து கொல்லப்பட்டார்கள், உடைக்கப்பட்டார்கள். That's the only point we see. எவன் ஒருவனும் தான் பொய்யாய் பிணைக்கின்ற எந்த ஒரு காரியத்திற்கும் அவன் தன்னுடைய கழுத்தை கொடுப்பதல்ல. ஆனால் பன்னிருவரும் அவர்கள் உண்மை என்று முழு நிச்சயமாய் நம்பி தாங்கள் கண்டும் கேட்டும் தொட்டதுமாய் இருக்கிறவைகளுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறபடினாலே சபையினுடைய விதைகளாக அவர்கள் இன்றும் இருக்கிறார். That is the uniqueness of Christianity. புரியுதுங்களா? Thank you, Pastor. Thank you. Okay. எனிதிங் வேற யாராவது? ஒரே ஒரு நிமிஷம் இருக்கு. ஓகே, ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ணி இந்த வகுப்பை நம்ம நிறைவு செய்யலாம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த மணி நேரத்தை கர்த்தாவே எங்களுக்கு பிரயோஜனமாக மாற்றி கொடுத்தீர், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அருமையான தாசன் மூலமாக உம்முடைய வேதத்தினுடைய ஆழமான சத்தியங்களை எங்களுக்கு நீர் விலக்கி கொடுத்தீர். அதை பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக, விளங்கிக் கொள்ளும்படியாக நீர் உதவி செய்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த மகிமையான சத்தியத்தில் நாங்கள் நிலைத்திருக்கவும் பிறருக்கு நாங்கள் சொல்லவும் இதற்காக நாங்கள் தேவனை துதிக்கிறோம் ஆண்டவரே. வகுப்பில் கலந்து கொண்டதான ஒவ்வொரு மாணவர்களுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். கற்றுக்கொள்ளும் வாஞ்சையோடு இந்த இடத்துல அமர்ந்து உம்முடைய பாடத்தை கற்றுக்கொள்ளும்படியாக நீர் உதவி செய்து உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வகுப்பிலிருந்து கர்த்தாவே நாங்கள் கலைந்து சென்று எங்களுடைய காரியங்களை நாங்கள் பார்க்க சொல்கின்றோம். கர்த்தர் எங்களை நடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, ஜெபங்களை கேட்டதுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Thank you so much. Thank you so much. Yeah, thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. எல்லாருக்கும் praise the Lord. Thank you. Thank you, Pastor. Thank you, sir. Thank you. Thank you. Thank you, brother.